சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். சபைக்காக, ஊழியர் குடும்பத்துக்காக வந்திருக்கிற எல்லா போத பிதாக்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நாம் தியானித்து கொண்டிருக்கிற விஷயம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் ஓடுவது முக்கியமல்ல, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பது முக்கியமல்ல, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்திருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நேற்று தினத்தில் நாம் கற்றுக்கொண்டோம், நாம் அவருக்காக ஓட வேண்டும். ஆனால் அவர் யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். பிரதானமாய் நாம் கற்றுக்கொண்ட 3 விஷயங்கள்: அவரை நான் ஏன் நேசிக்க வேண்டும், அவருக்காக ஏன் வாழ வேண்டும், அவருக்காக ஏன் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர் யார் என்று நமக்கு முதல்ல தெரியணும். கொஞ்சம் உற்சாகமாக இருங்க, முகத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க, நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கவாவது செய்யுங்க. கொஞ்சம் நேரம், ஒரு 10 மணி வரை கொஞ்சம் கவனிங்க. அப்போது நாம் ஏன் அவருக்காக வாழ வேண்டும், ஏன் அவரை நேசிக்க வேண்டும், ஏன் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டுமானால், நான் பலனற்றவனாக இருக்கும்போதே கிறிஸ்துவு நமக்காக மரித்ததினாலே நாம் அவருக்காக வாழ வேண்டும். 2, நாம் கொஞ்சமாக இருந்தபோது நம்மை தெரிந்து கொண்டார். நாம் திரட்சியாக இருந்தபோது அல்ல, நாம் கொஞ்சமாக இருந்தபோது. 3வது, நாம் பலியிடப்பட வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக பலி ஆனார். ஆகவே அவர் யார் என்று நாம் அறிந்துவிட்டால் நமக்கு லாபமாக இருக்கிற அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பையுமாக நம்மால் எண்ணிவிட முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வைத்து நாம் அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அவர் யார் என்று தெரியாததினால்தான் நம்மால் இழக்க முடியவில்லை, இன்றைக்கும் நம்மால் விட்டு கொடுக்க முடியவில்லை. சமாரியா ஸ்திரீனிடத்தில் இயேசு சொன்னார், தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்தாயானால் நீ அவரிடத்தில் தாகத்துக்கு கேட்டிருப்பாய் என்று சொன்னார். இல்லை தானே? ஆமாவா? சரி, அப்படியானால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல நாம் ஓடணும். ஆமாதானா? ஓடணும். 2வது, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கிற தடை என்னன்னு நேற்று நாம் கற்றுக்கொண்டோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வாஞ்சை இருந்தது, தாகம் இருந்தது, விருப்பம் இருந்தது. கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம், தப்பில்லை. இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். உடனே இயேசு சொல்லுகிறார், 5 விஷயங்கள் சொன்னார். என்னெல்லாம் சொன்னார்? கொலை செய்ய, நானே சொல்கிறேன், காணிக்க தருவாங்கல்ல, சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. எனக்கு இந்த சாப்பாடு போடுறதில்ல ஒன்றும் பெரிய உடன்பாடு இல்லை. உங்களெல்லாம் பட்டினி போட்டால் தான் முறைச்சா பார்க்கிங்கம்மா, பட்டினி போடணும்னு சொன்னதுனால இல்லை. சரி, அதனால் நம்ம நிறைய சாப்பிட்றதுனால தான் நமக்கு ஒரு மாதிரி மக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, முறைச்சி பார்த்ததுக்காக நன்றி. உங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமாம், முறைச்சி பார்த்தா பயப்பட மாட்டேன், எக்ஸ்ட்ரா 2 பேசிடுவேன். ஆமாம், சரி, கொஞ்சம் கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு செட்டப்புக்குள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுது, என்ன? ஆமாம், அதனால் கொஞ்சம் நேரமாக வாங்க. இனி இப்போ நம்ம கல் சூடாகி எப்போ தோசை ஊற்றி கிருபை ஆண்டவர் எங்களை காப்பாற்றணும். சரி, அப்போது நான் என்ன செய்ய, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. உடனே ஆண்டவர் 5 விஷயங்களை சொன்னார். என்னெல்லாம்? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தாய் தகப்பனை. உடனே அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நான் சுதந்திரிக்க முடியவில்லை. அவனுக்குள்ள அந்த ஏக்கம் வந்தவுடன், அவன் அந்த விருப்பத்தை தெரிவித்தவுடன், ஆண்டவரே நான் நிறைய விஷயங்களிலே ஜெயித்திருந்தாலும் இன்னும் நான் சாதிக்கவில்லை, இன்னும் நான் பெற்றுக்கொள்ள தொடங்கவில்லை என்று பரிதபிப்போடு கேட்டபோதுதான் இயேசு முன் வந்து சொல்லுகிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு.
ஆனால் அதை கேட்டபோது அவன் துக்கமடைந்து திரும்பி போனான் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அவனால் அதை விட முடியவில்லை. ஏனென்றால் அதை விட சொன்னவர் இன்னார் என்று அவன் அறியாமல் போனான். அப்ப நல்ல கவனமா கேளுங்க. அவன் சம்பாதித்து வைத்த வெற்றிகள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை விடாததினால் தோற்று போனது. அவன் பெற்றுக்கொள்ள முடியாமலே திரும்பி போனான். நான் கண்ணீரோடு மிகுந்த ஆத்ம பாரத்தோடு சொல்லுகிறேன், இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஓடுகிற நாம் வெறும் கையாய் திரும்பி போகக்கூடாது, வெட்கத்தோடு திரும்பி போகக்கூடாது. பெற்றுக்கொண்டவர்களாக நாம் திரும்பி போகணும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். எதை விட வேண்டும்? கரங்களை உயர்த்துங்க. 2 நிமிஷம் வேகமா ஜெபிக்க போறோம். நல்ல கை உயர்த்துங்க, கண்ணை மூடிருங்க. எதை விட வேண்டும் என்பதற்கான அடையாளம், எதை விட வேண்டும் என்பதற்கான அடையாளம் ஒன்று, நாம் அதிகம் நேசிக்கிறதை விட வேண்டியதாக இருக்கலாம். நம்பர் 1 சைன். 2வது அடையாளம், நம்மால் விட முடியாது என்று சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் விடும்படி அழைக்கப்படுகிறீர்கள். 3வது ஒரு விஷயத்தை சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வருதா, அதை தான் நீங்க விட வேண்டிய விஷயம். ஆனால் நாகமானுக்கு கோபம் வந்தது. யோர்தானிலே ஞானஸ்தானம் எடுன்னு சொன்ன போது கோபம் வந்தது. இன்னைக்கு சிலருக்கு ஞானஸ்தானம் எடுன்னா கோபம் வந்துடும். சிலருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா கோபம் வந்துடும். சிலதை விடுங்கன்னு சொன்னா கோபம் வந்துடும். எதை கேட்கும் போது கோபம் வருதோ அதை தான் நீங்க விடணும். அப்பொழுது வேலைக்காரன் சொல்லுகிறான், உம்மிடத்தில் ஒரு பெரிய காரியத்தை கேட்டிருந்தா நீ செய்திருப்பீர் தானே. இப்ப ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர்னு சொன்னா நீ செய்வது எத்தனை அதிகம். உடனே அவன் கீழ்ப்படிந்ததை விட்டான். அவன் சரீரம் சிறு பிள்ளையை போல மாறிட்டு வலது கரங்களை நல்ல உயர்த்தி, ஓரா பாபா சந்தலாதனா, நான் உண்மையை சொல்றேன், அவர் யாருங்கிற உணர்வு வந்துட்டா எதையும் நம்மால் விட முடியும், எதையும் நம்மால் விட்டு கொடுக்க முடியும். நீங்க ஓடுகிறது விருதாவாய் முடியாது. கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல விடுதலையா, நல்ல கரங்களை அசைத்து, நல்ல விடுதலையா, நல்ல விடுதலையா. ஓ லார்ட் ஹெல்ப் அஸ் லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் இளவயதின் நாயகனே, என் இளவயதின் நாயகனே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, என் சிருஷ்டிகர் நீ, என் சிருஷ்டிகர் நீ, என் சிருஷ்டிகர் நீரே, என் நாயகன் நீ, என் நாயகன் நீ, என் நாயகன் நீரே. எங்களோடு பேசும் இந்த 2வது நாள் கூட்டத்தில் உடைய சத்தம் எங்கள் நடுவில் தொனிக்கட்டும். நீர் யார் என்று தெரிந்துவிட்டால் நாங்கள் விடுவோம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லுகிறவங்க கைத்தட்டி தேவனுக்கு நல்ல ஸ்தோத்திரம். காலையில் நாம் கற்றுக்கொண்டோம், நான் ஓடணும், நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடிவிடக்கூடாது. ஐ ஷுட் ரன் வித் a meaningful life. நான் ஒரு நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ரைட். இன்னைக்கு சாயங்கால வேளையில் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட ஆகாயத்தை அடிக்கிறவனாக. அப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ த ஷேடோ பாக்ஸிங். ஆங்கிலத்தில் எழுதுகிறார், நான் நடிக்க விரும்பவில்லைன்னு சொல்றார். நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக இரேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட். நான் நடிக்க விரும்பவில்லை. ஒன்றுமில்லாதிருந்தும் நான் சிலம்பம் பண்ண விரும்பவில்லை. என் ஓட்டம் அர்த்தமுள்ளதாய் மாறுவதற்கு, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த 2025வது வருஷம் தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓடுவதற்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம், இன்கிரெடியன்ட். இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. ஓடுவதற்கு திருன்னு முழிக்காதீங்க. இங்கே நான் பிரசங்கியார் இங்கே நிற்கிறேன், நீங்கள் அங்கிட்டே ஏன் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் கோவம் வரும், பார்த்துடுங்க. பலாறு திட்டிடுவேன். 7 o'clock பிளேடு பட்ட மாதிரி வலிக்கும். ஆமாம், அப்புறம் வருத்தப்பட்டு விடக்கூடாது. ரைட். ஆமாம், வசனம் பேசுறதுல நோ காம்ப்ரமைஸ். ரொம்ப குறைச்சிருக்கேன், எனக்கு எடுத்துறாதீங்க. 1 கொரிந்தியர் 9:26. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்போ ஓடுவதற்கு அத்தியாவசியமான ஒரு உபகரணம் அல்லது சாத்தியதை என்னது வாசிக்கலாம்.
யாத்திராகமம் 16வது அதிகாரம் 16வது வசனம். இதிலிருந்து ஒரு 40 அல்லது 50 நிமிடங்கள் நாம் வேகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர், யாத்திராகமம் 16:16, கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை 2-3 தடவை சொல்லுங்க. சேர்க்க கடவீர்கள். நல்ல சொல்லுங்க, சேர்க்க கடவீர்கள். எந்த ஒரு தேவ பிள்ளை சேர்க்கிறார்களோ அவர்கள் ஓடுவார்கள். நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சேர்க்கிறவர்கள் ஓடுவார்கள். Those who have the savings, அவர்கள் ஓடுவார்கள். சேர்க்கிறவர்கள் ஓடுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணின போது அவர்கள் தீவிரமாய் தங்கள் கால்களிலே பாதரட்சைகளை தொடுத்துக் கொண்டு, தங்கள் அறைகளை கட்டிக்கொண்டு, தன் கைகளிலே தடிகளை பிடித்துக் கொண்டு, அவர்கள் தீவிரத்தோடு புளிப்பில்லாத அப்பத்தையும் கசப்பான கீரையும் புசித்து அவர்கள் வேகமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அணியணியாய் புறப்பட்டார்கள். அப்படியானால் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே நோக்கி ஓட வேண்டுமானால் நமக்கு சேர்ப்பு தேவை, நமக்கு அதற்குரிய பலன் தேவை. கை தட்டி 2 நிமிஷம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானை நோக்கி முன்னேறி போவதற்கு வேடிக்கை பார்க்க கூடாது. எகிப்திலிருந்து கானானை நோக்கி ஓட பண்ணுவதற்கு மெதுவா தட்டுங்க, கை வலிச்சிராம. ஆமா, மெதுவா தட்டுங்க. எகிப்திலிருந்து கானானை நோக்கி ஓட பண்ணுவதற்கு அவர்களுக்கு தேவையானது பட்டயம் இல்லை, அவர்களுக்கு தேவையானது பணம் இல்லை, அவர்களுக்கு தேவை காண்டாமிருகத்திற்கு பலன் அவர்களுக்கு தேவைப்பட்டது. சிலுவையை நோக்கி, இதோ கொல்கதாவை நோக்கி சிலுவையை சுமக்க வேண்டிய இயேசுவுக்கு பிதா கொடுத்தது வாக்குத்தத்தம் அல்ல. லூக்கா 22:43 சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தவரை பலப்படுத்தினார். இன்றைக்கு இந்த 2வது நாள் கூட்டத்தில் கர்த்தருக்காக வேடிக்கை பார்க்க கூடாது. பிளீஸ், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமானால் நமக்கு சேமிப்பு இருக்க வேண்டும். நாம் சேர்க்க வேண்டியதை சேர்க்க வேண்டும். 2 நிமிஷம் ஆவியை பெற்றவங்க பரிசுத்தாவியானவர் உலாவும்படி 2 வார்த்தை ஜெபிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்க்க கடவர்கள். இப்ப வாசிங்க பார்க்கலாம். அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்க்க கடவர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி அவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஓர் ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். 2 காரியத்திற்காக சேர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்னு போட்டிருக்காமாவா சிஸ்டர்? ஆமாண்ணா, ஆமான்னு சொல்லுங்க. கட்டளையிட்டார், ஆமாவா? அப்ப கவனிங்க, வேதத்துல 2 விஷயங்கள் இருக்கிறது. கட்டளை, ஆலோசனை. படுத்துடுங்க தம்பி, படுத்துக்கோங்க. கூட்டம் முடிஞ்சோடனே எழுப்பலாம். உற்சாகமா இருங்கடே, கொஞ்சம் உற்சாகமா இருங்க. ரொம்ப டயர்டா இருக்கீங்களப்பா. என்ன விஷயம்? வேதத்தில் 2 விஷயங்கள், ஒன்று கட்டளை, ஒன்று ஆலோசனை. இந்த ஆலோசனை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். வஸ்திரம் ஒரு ஆலோசனை. இட் இஸ் நாட் a command. வஸ்திரம் ஆலோசனை தான், கட்டளை கிடையாது. வஸ்திரம் நீங்க வெள்ளை போடணும்னா போட்டுக்கிடலாம், இடரல் உண்டாகாம இருக்கணும். இது போடக்கூடாது, அது போடணும் அப்படின்னு பைபிள்ல there is no verse. புருஷர்களுடைய வஸ்திரத்தை ஸ்திரீகள் போடக்கூடாது, ஸ்திரீகளுடைய வஸ்திரத்தை ஆண்கள் போடக்கூடாது, இது பிரமாணம். ஆனால் வஸ்திரத்தை பற்றி கட்டளை இல்லை, ஆகாரத்தை பற்றியும் கட்டளை இல்லை, நகை பற்றியும் கட்டளை இல்லை. அது ஆலோசனை. சிலருக்கு கட்டளை. ஒரு தேவ மனிதன் எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு மீசைய எண்ணெய் போட்டு தடவிட்டே இருந்தாராம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரா, மீசை வேண்டாமே ராஜா, எடுத்துருன்னு சொன்னாராம். உடனே இவர் சர்ச்சில் வந்துட்டு சொன்னார், மீசை வைக்கிறது ஆண்டவருக்கு பாவம் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்றை தானே ஈசாக்க கொல்ல சொன்னேன், ஊரில் உள்ள ஈசாக்கெல்லாம் நீ ஏன் கொல்ற? அப்போ சிலருக்கு அது கட்டளை, சிலருக்கு அது ஆலோசனை. நீங்க நல்ல கவனிங்க. மோசேயை செருப்பு கலத்த சொன்னார், அதுக்காக எல்லாரும் செருப்பு போடாம உலகத்தில் அலையிறோமா? ஆண்டவர் அவரவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கட்டளையிடுவது அது அவரவர் பாட்டில் இருக்கட்டும். விசுவாசம் இருந்தால் உன் மட்டில் இருக்கட்டும் ஆண்டவர் சொல்றார். கொஞ்சம் இருதயம் ஆயத்தப்படட்டும், கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அப்போ சில விஷயங்கள் ஆலோசனை, அது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். கறி சாப்பிடலாம், கறி சாப்பிடாம இருக்கலாம். காசு இருந்தா டெய்லி சாப்பிடுங்க, அது ஆலோசனை. ஆனால் that is not a command. ஆனால் வேதாகமத்தில் கட்டளை என்று ஒன்று இருக்கிறது. ஞானஸ்தானம் ஒரு கட்டளை,
மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு கட்டளை. சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருப்பது ஒரு கட்டளை. தேவனுடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு பெறுவது ஒரு கட்டளை. சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு கட்டளை. ஆத்தும ஆதாயம் பண்ணுவது ஒரு கட்டளை. இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் இல்ல. ஆலோசனைகளை விட்டு விடலாம். கறி வேணா சாப்பிடுங்க, இல்லைன்னா காய்கறியா சாப்பிடுங்க, நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுங்க. that is a counsel of God. ஆகவே தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் விவாகம் பண்ணுவதை பார்க்கிலும் பண்ணாமல் இருப்பது நல்லது. இது கர்த்தர் கட்டளையாய் சொல்லாமல் நான் உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் ஆலோசனை என்பது வேறு, கட்டளை என்பது வேறு. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவனவன் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்க்க கடவன் என்று சொல்லும்போது இது ஆலோசனையாய் சொல்லவில்லை என்று கட்டளையிட்டார். இன்றைக்கு இந்த இரண்டாவது ராத்திரி கூட்டத்தில் சேர்ப்பது ஒரு கட்டளை. இது ஆலோசனை அல்ல, இது கட்டளை. கைத்தட்டி சொல்லுங்க, இது ஒரு கட்டளை. நல்ல நல்ல கட்டளை. இது கட்டளை. இது சேர்க்கிறதுங்கிறதே கட்டளைங்கிற வெளிப்பாடு முதல்ல நமக்கு வரணும். நமக்கு சேர்க்க பிடிக்காது, செலவழிக்க பிடிக்கும். நன்றி. நமக்கு சேர்க்க பிடிக்காது, செலவழிக்க பிடிக்கும். 1000 ரூபாய் கடைக்கு கொண்டு போயிட்டு 200 ரூபாய் மீத வந்துட்டுன்னா வருத்தப்படுற கூட்டமாக்கும் நாம. மீத வந்துட்டேன்னு வர்ற வழியில பானிபூரி சாப்பிட்டுட்டு அதை தொலைச்சி காலி பண்ணாதான் நமக்கு மனசாரும். ஆனால் சேர்ப்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளை. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த போது அவர் மீந்திருக்கிறதை சேதமாய் போகாதபடி 12 கூடைகள் நிறைய சேர்த்து வைக்க சொன்னார். என் ஆண்டவர் உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர். ஆனாலும் சேர்த்து வைக்கிறவர் சாதாரணமாய் அல்ல. நம் கண்ணீரை துருத்தியிலே சேர்க்கிறவர், நம்முடைய அலைச்சலை கணக்கிலே சேர்க்கிறவர். இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், எந்த சபை சேர்க்கிறதோ, எந்த குடும்பங்கள் சேர்க்கிறதோ, இன்னும் கொஞ்சம் ஆவியில வரணும். நான் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் உணர்கிறேன். ஆனா அதற்குரிய விடுதலை ரெட்டி மடங்கு இன்னைக்கு ராத்திரி இறங்கி வரப்போகிறது. ஐ பிலீவ் தட். கை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சேர்ப்பது என்பது ஆலோசனை கிடையாது, சேர்ப்பது என்பது கட்டளை. 2-3 தடவை கண்ணை மூடி ஜெபத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ப்பது என்பது கட்டளை. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் ஏமா, இந்த பக்கம் வாங்க, இடம் இருக்கு, இங்க வாங்க வாங்க. சேர்ப்பது என்பது வேடிக்கை பார்க்காதீங்க. மற்றவங்க கண்ணை மூடி சொல்லுங்க, சேர்ப்பது என்பது ஒரு கட்டளை. அப்போ ஒரு மனிதன் முதலாவது எதற்காக சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவரே கட்டளையிடுகிறார். அவனவன் தன் ஆத்துமாக்களின் லெக்கத்துக்கு தக்கதாக சேர்க்க கடவன். கொஞ்ச நேரம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே. அவனவன் தன் ஆத்துமாவின் லெக்கத்திற்காக. முதலாவது ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனுஷர் அல்லது ஒரு சபை நடத்துகிறவர்கள், ஒரு விசுவாச பிள்ளை முதலாவது சேர்க்க வேண்டியது உங்கள் பிள்ளையினுடைய திருமணத்திற்கான நகை அல்ல. நீங்கள் சேர்க்க வேண்டியது you should gather for your soul. உங்கள் ஆத்துமாவுக்காக நீங்கள் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம், சரீரத்தையும் ஆத்துமாவையும் சேர்த்து நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். இன்னொரு இடத்துல இப்படி இருக்கேள, கொஞ்சம் உற்சாகமா இருங்களே. இது சர்ச்சுக்குள்ள வச்சுட்டா கதவை பூட்டிடலாம். ரோட்ல வச்சிருக்கனால கதவும் பூட்ட முடியல. 9:45 வரைக்கும் வருவாங்க போல. அப்புறம் அவர் என்ன பேசினார்னு தெரியலன்னா 11 மணிக்கு இருங்க, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். என்னத்த புரியும்? நேரமா வரணும். கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எனக்கு அப்படி வராது, பிரசங்கம் அப்படி வராது. எனக்கா அல்லது ஆண்டவரான நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனால் ஐ எம் டிஸ்டர்ப்டு. எனக்கு அப்படி சும்மா வந்து போறது எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை. ஆத்மாவுக்காக ஒரு மனிதன் சேர்க்க வேண்டும். என்ன, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. என் ஆத்மாவை நீ புசித்து குடித்து இளைப்பார், உனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் செய். உடனே ஒரு சத்தம், இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சம்பாதித்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதாய் மாறும். அப்ப ஆண்டவர் கட்டளையிட்டு சொல்லுகிறார், ஒரு மனிதன் சேர்க்க வேண்டியது தன் ஆத்துமாவுக்காக சேர்க்க வேண்டும். We need to gather for our soul. சரீரத்துக்கு எப்படி சேர்க்கணும்னு நமக்கு சொல்ல வேண்டாம், நமக்கு தெரியும். படிப்பறிவில்லாத பெற்றோர்களா இருந்தாலும்
பொம்பளை பிள்ளை இருந்துட்டுன்னா சின்ன வயசுல இருந்தே 1/4 கிராம் 1/2 கிராம் 1.5 கிராம்னு நகை சேர்க்குது. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ராங் நம்பர் விட்டுருங்க. கொஞ்சம் ஞானமே இல்லாவிட்டாலும் நல்ல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்க்கிறார்கள், சொத்துக்களை சேர்க்கிறார்கள், பணம் சேர்க்கிறார்கள், நகை சேர்க்கிறார்கள். நாம் பல விஷயங்களை கேள்விப்படுகிறோம். கொஞ்சம் படித்தவர்கள் போஸ்ட் ஆபீஸ்ல பிக்ஸட் டெபாசிட் போடுகிறார்கள், ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி என்று சொல்லுகிறார்களே அது போடுகிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் சரீரத்திற்காக நாம் சேர்க்க பழகி இருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் இன்றைக்கு நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னை பாரப்படுத்தி சொல்லி அனுப்பினது, என் பிள்ளைகளுக்கு கேளு, சரீரத்திற்காக சேர்ப்பதல்ல, ஆத்துமாவுக்காக சேர்க்க சொல். ஆத்துமாவுக்காக எதை சேர்க்கணும்? ஜெபத்தை சேர்க்கணும், வேத வாசிப்பை சேர்க்கணும், உபவாசத்தை சேர்க்கணும். you need to gather for your souls. கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், நடிக்கவாவது செய்யுங்களேன். கொஞ்சம் நான் பேசிட்டு போயிடுறேன். ஆத்துமாவுக்காக சேர்க்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். 2025 நான் சொல்லுகிறேன், ஆத்துமாவுக்காக சேர்க்கிற ஒரு சந்ததி எழும்பட்டும். ஆத்துமாவுக்காக சேர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்தே தீர வேண்டும். சரீரத்துக்கு சோறு கொடுக்கிறோம், சரீரத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறோம், சரீரத்துக்கு வேண்டிய ரெஸ்ட் கொடுக்கிறோம். இதே போலதான் உங்கள் ஆத்துமாவுக்கும் நீங்கள் தேவையானதை கொடுக்க வேண்டும். அதனால் தான் நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள், எங்கு பார்த்தாலும் தாவீது அதிகம் பேசினது தன் ஆத்துமாவோடு. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவை நீ ஏன் தியங்குகிறாய்? that means he is taking care of his soul. தன் ஆத்துமாவுக்கு கவனம் செலுத்துகிறார். நீங்க பெரிய லாரிகள்ல போய் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கும், அங்க ஒரு வார்த்தை எழுதி இருப்பார்கள், தினமும் என்னை கவனி. நான் சொல்லுகிறேன், தலைமுடியை கவனிப்பது நல்லது, சரீரத்தை கவனிப்பது நல்லது, இன்னைக்கு என்ன துணி உடுக்கணுங்கிறது கவனிப்பது நல்லது. ஆனால் திவனம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று உங்கள் ஆத்துமா. உங்கள் ஆத்துமா கவனிக்கப்பட வேண்டியது. உங்கள் ஆத்துமாவுக்கு தேவையானதை நீங்கள் கொடுப்பீர்களானால் உங்கள் ஆத்துமா புஷ்டியா இருக்கும். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்து நீ நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 63:5 நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். சங்கீதம் 102 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு ராத்திரி ஆத்துமாவுக்காக சேர்க்கிறவர்கள் ஓடுவார்கள். they will run. 2 நிமிஷம் கை தட்டுங்க, கண்ண மூடி. ஆத்துமாவுக்காக சேர்க்கிறவர்கள் ஓடுவார்கள். ஆத்துமாவுக்காக சேர்க்கிறவர்கள் Holy Spirit of God, வேடிக்கை பாருங்க, நல்ல வேடிக்கை பாருங்க. ஆத்துமாவுக்காக சேர்க்க பழகுங்கள். எனக்கு தெரியும் ஒரு மைட்டி அவுட்போரிங் நடக்க போகிறது. ஒரு மைட்டி அவுட்போரிங் நடக்க போகிறது. ஒரு அசாதாரணமான வெளிச்சம் இந்த கூடாரத்தில் இறங்கி வர போகிறது கொஞ்ச நேரத்தில். அல்மனா சந்தல் மனா ரீகந்தலா வைடபல் கவனமா உடரபலமா ஆதிபத்தியங்கள் விழப்போகிறது. அந்தகார கூறுகள் உடைந்து விழப்போகிறது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு வெளிச்சம் விழப்போகிறது. கையை தட்டி வாய்களை திறந்து ஆத்துமாவுக்காக சேர்க்கிறவர்கள். சரீரத்துக்காக எப்படி சேர்க்கிறோமோ அதே போல ஆத்துமாவுக்காக சேர்க்கணும். புரியுற மாதிரி பேசுறேன் ஐயா? ஐயா, சரீரத்துக்கு எப்படி சேர்க்கிறோமோ அது மாதிரி ஆத்துமாவுக்கு சேர்க்கணும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், ஜெபத்தோட ப்ளீஸ். 19 4-5 வசனங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்து take my soul, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நல்ல கவனிங்க, நித்திரை படுத்துக்கொண்டான். அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், படுத்துக்கொண்டான். சத்தமா சொல்லுங்களேன். நம்பர் 1, நல்ல கவனிங்க. இவன் படுத்தது சரீரம் படுத்தது. ஆமாதானா? எல்லாரும் சொல்லுங்க, படுத்தது எதுங்க?
படுத்துக்கொண்டான்னா எது படுத்திருந்தது? சரீரம் படுத்திருந்தது. ஆனா பிரச்சனை சரீரத்தில் இல்ல, பிரச்சனை ஆத்மாவில். கேட்கல? படுத்திருக்கிறது சரீரம், பிரச்சனை சரீரத்தில் இல்ல, ஆத்மாவில். நான் சொல்றேன், நிறைய நேரங்களில் தேவ பிள்ளைகள் படுத்துக் கொள்ளுகிறோம். ஜெபிக்க எழுந்திருக்க முடிகிறதில்லை, படுத்துக் கொள்ளுகிறோம். ஊழியத்திற்கு எழுந்திருப்பதில்லை, படுத்துக் கொள்ளுகிறோம். நாம் படுத்துக் கொள்ளும் போது நமக்கு நாமே சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன தெரியுமா? எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு முதுகுத்தண்டில் பிரச்சனை, நான் 2 பிள்ளைகள் சிசேரியன் பண்ணி பெற்றிருக்கிறேன், முதுகுத்தண்டில் ஊசி போட்டிருக்கிறதுனால நான் படுத்துக் கொள்ளுகிறேன். ஆனால் ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்துக் கொண்டதற்கு காரணம் உன் ஸ்பைனல் கார்டு அல்ல, உன் சரீரம் அல்ல, உன் தோள்பட்டையில் இருக்கிற பிரச்சனை அல்ல, உன் ஆத்துமாவிலே பலன் இல்லை. உன் ஆத்துமாவிலே பலன் இல்லை. உன் ஆத்துமா பலன் இல்லாததினால் தான் படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் ஒரு தூதன் இறங்கி வந்து தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் வைத்து அவனை பார்த்து சொன்னார், புசித்து குடி என்று சொன்னார். அவன் புசித்து குடித்து மறுபடியும் படுத்துக் கொண்டான். அர்த்தம் என்ன? கவனியுங்கள், அப்பம் வசனத்திற்கு அடையாளம், தண்ணீர் பரிசுத்தாவிக்கு அடையாளம். அதை புசித்தான். He ate, but he slept கொண்டான். 2ஆம் தடவையும் தூதன் அவனை தட்டி எழுப்பினார். ஓ, தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் கொடுத்த போது அவன் அதை புசித்து குடித்த பிறகு, அதற்கு பிறகு அவனால் படுக்க முடியவில்லை. அதற்கு நான் சொல்றேன், இவ்வளவு ஜெபிச்சா உங்களால எழும்ப முடியுமானா அவ்வளவு ஜெபிச்சுதான் ஆகணும். இவ்வளவு ஆவியை பெற்றாதா என்னால எழும்ப முடியுமானா அவ்வளவு ஆவியை பெற்றுத்தான் ஆகணும். வேடிக்கை பார்க்கிறவங்க நல்ல வேடிக்கை பாருங்க. வரவேற்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். மற்றவங்க மட்டும் கண்ணை மூடுங்கப்பா. உயிரை வாங்காதீங்க, தயவு செய்து கண்ணை மூடுங்க. இல்லைன்னா என்னத்துக்கு கூட்டத்துக்கு வாரீங்க? பின்னாடி உட்கார்ந்துக்கிடணும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். முதல் போஜனம் அவனை எழுப்ப முடியல பாஸ்டர், முதல் போஜனம் அவனை எழுப்ப முடியல. ஒரு சங்கீதம் உன்னை எழுப்பலன்னா 2 சங்கீதம் படிங்க. ஒரு பாட்டு உன்னை எழுப்பலன்னா இன்னொரு பாட்டு பாடுங்க. 1 மணி நேரம் ஜெபம் உன் ஆத்துமாவுக்கு போதாதுன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். எப்படி ஆகிலும் நான் எழும்பணும். எப்படி ஆகிலும் நான் எழும்பணும். எப்படி ஆகிலும் நான் எழும்பணும். அது என்னுடைய உத்தரவாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை தடவை அப்பமும் தண்ணீரும் தருவதற்கு பின்னாடி நன்றி அக்கா, சூப்பர், அழகா கவனிக்கிறீங்க. எத்தனை தடவை வேண்டுமானாலும் அப்பத்தையும் தண்ணீரையும் தர கர்த்தர் ஆயத்தம், தூத சேனைகள் ஆயத்தம். தேவைக்கு வாங்கி சாப்பிட்டு குடிச்சு எழும்பி வாட. கை தட்டுறவங்க கை தட்டுங்க. வைடபல் கபலவா, ஆத்துமா எழும்புறதுக்கு 2வது ஒரு போஜனம் தேவைப்படுமானா? நான் சொல்றேன், 2வது ஒரு போஜனம் என்ன எழும்ப பண்ணுமானா அந்த போஜனத்தை நான் எடுக்கணும். உங்களுக்கு தானே தெரியும். முதல் போஜனத்தில் உங்களால எழும்ப முடியலன்னா இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரும் நமக்கு சொல்றது இல்லையே 2 தோசை சாப்பிடுன்னு. பசிச்சா அடுத்தவனுக்கு இருக்கான்னு கூட பார்க்காம திங்குறோமே. உங்களை சொல்லல, எங்க ஊர் பக்கத்துல பசிச்சா அப்பாவுக்கு முட்டை இருக்கான்னு கேட்டது இல்லை, அவ்வளத்தையும் வாயில போட்டுறணும். பசிச்சா அம்மாக்கு மீன் இருக்கான்னு கேட்கறது இல்லை, சாப்பிட்டுறோம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சரீரத்துக்காக சேர்க்கிறதுக்கு ஒரு நாள் வெக்கப்படுறது இல்லை. சரீரத்துக்கு பசிச்சதுன்னா ராத்திரி பூனை உருட்டுன மாதிரி பானையை உருட்டிடுறோம். பசிச்சுட்டுன்னா யாரு தலையாவது உடைச்சு எனக்கு இப்ப ஃப்ரைட் ரைஸ் வேணும் தெரியல, ஒன்னும் தெரியல. ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு தெரியாது, இனி ஒரு காலம் தெரியாது இருப்பதாக. இப்ப தெரியாத போல நடிச்சீங்க பாருங்க, இனி நீங்க ஒரு காலம் ஃப்ரைட் ரைஸ் திங்காது இருப்பீர்களாக. நான் போடுற சாபம் பழிச்சிரும் பாருங்க. Do you mean fried riceங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. பொழப்பே ஃப்ரைட் ரைஸ்ல தான் ஓடுது. என்ன ஒரு வேஷமான வாழ்க்கை பார்த்தீங்களா? இருங்க, சரீரத்துக்கு ஒண்ணு வேணும்னா வெக்கப்படுறதே இல்லையே. இந்த சரீர பசிக்கு மான மரியாதை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மதிப்பு தெரியும், ஆனால் அவனுடைய பசி அதை இழக்க வைத்தது.
தன் கையில் இருக்கிற பச்சை தாடை எலும்பை தூக்கி எறிய வைத்தது. தாகத்துக்காக தாடை எலும்பை தூக்கி எறிந்தார். 1000 பேரை ரட்சிப்பதற்கு பயன்படுத்தின தாடை எலும்பை தூக்கி எறிந்தார். பசிக்காக ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை தூக்கி எறிந்தார். பசி எவ்வளவு கொடுமையானது! தன் தேவையை சந்திப்பதற்கு எதையும் ஒரு மனிதன் தூக்கி எறியும் போது ஆத்துமாவுக்கு செய்ய வேண்டியது அதை விட அதிகம் அல்லவா? புரிஞ்சவங்க கை தட்டுங்க. சரீர தேவைக்காக ஒருவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்கிறான். சரீரத்துக்கு தண்ணீருக்காக ஒருவன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை தூக்கி போட முடியுமானால் நான் சொல்லுகிறேன், சரீரத்தை விட மேன்மையானது ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்காக எதை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எலியாவே, இந்த போஜனம் சாப்பிட்டுட்டு உன்னால எழும்ப முடியலன்னு உனக்கு தெரியுதில்ல, இன்னும் ஒரு போஜனம் சாப்பிடு. ஒரு அதிகாரம் உன்னை எழுப்பலன்னா go for another one chapter. சில நேரம் பலவீனம் தான், ஆனால் அந்த ஜெபம் என்னை எழுப்பாதது எனக்கு தெரியுமானால் மறுபடியும் உட்கார்ந்து கிடக்கிறேன். ஏனென்றால் இன்னும் 1 மணி நேரம் உட்கார்ந்தால் தான் என் ஆத்துமா எழும்புமானால், பேழை எழும்புவதற்கு மேல் இருக்கிற ஊற்றுகளும் கீழே இருக்கிற ஊற்றுகளும் திறந்தாதான் பேழை எழும்புமானா, அத்தனை ஊற்றுகளும் திறக்கட்டப்பா, அத்தனை ஊற்றுகளும் திறக்கட்டப்பா. எங்க ஜனம் எழுப்புறதுக்கு எவ்வளவு வேத வாசிப்பு, எவ்வளவு ஜெபம். நல்ல வேடிக்கை பாக்குறீங்கம்மா, இடது பக்கம் ஏக்கா, நல்ல வேடிக்கை பாக்குறீங்க பாருங்க. எவ்வளவு போஜனம் தேவையோ அவ்வளவு போஜனம் கொடுப்பேன்னு சொல்றவங்க யாரும் உங்க போஜனத்தை உங்களுக்காக சாப்பிட முடியாது. உன் பைசைக்கு யாரும் சாப்பிட முடியாது. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறதானே. ஆத்துமா எழும்பணும்னா நீ ஜெபிக்கணும். ஆத்துமா எழும்பணும்னா நீ வேதம் வாசிக்கணும். ஆத்துமா எழும்பணும்னா நீ உபவாசிக்கணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிஸ்டர், பாஸ்டர், தேவ மனுஷியே, விசுவாசிகளே, யாரும் சொல்ல மாட்டாங்க உனக்கு பசிக்குதுன்னா நீ தான் சாப்பிடணும், உனக்கு தாகம் எடுத்தா நீ தான் தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு தானாக முழங்கால் முடக்குகிற ஒரு கூட்டம், தானாக ஜெபிக்கிற ஒரு கூட்டம், தானாய் வேதம் வாசிக்கிற ஒரு கூட்டம் இந்த சடைமார் குளத்திலே கர்த்தரால் எழுப்பப்படட்டும். You are the responsibility for your soul. தங்கச்சி, ஐயாம்மா, உங்க ஆத்துமாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. எந்த தீர்க்கதரிசி வந்து சொல்ல மாட்டார் நீ ஜெபம் பண்ணுன்னு. எந்த ஊழியக்காரரும் தலையில கை வச்சு எந்த பத்திரிகையும் சொல்லாது உனக்கு உபவாசம் போதாதுன்னு. எந்த ஊழியக்காரனாலும் கண்டுபிடிக்க முடியாது உன் ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கிறதா புஷ்டியா இருக்கிறதா என்று. You should know your status of your soul. உங்கள் ஆத்துமாவுடைய நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை வெள்ளை Dress போட்டுட்டு இங்க பெரிய ஆள் மாதிரி பேசலாம், பட் I know the status of my soul. எனக்கு தெரியும் சகோதரி, ஆத்துமாவுடைய நிலைமை. ஆத்துமா செத்து கிடக்குதா உயிரோட இருக்குதான்னு எனக்கு தான் தெரியும். பட் I learned the lesson. நான் கற்றுக்கொண்டேன் என் ஆத்துமாவுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும்னு, என் ஆத்துமாவுக்கு எப்படி ஊட்டணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால இனி அந்த அதனாலதான் சில நேரம் நாம நினைக்கிறோம் சரீர பலவீனம் படுத்துக் கொள்ளுகிறேன், வயசாயிட்டு படுத்துக் கொள்ளுகிறேன், சுகர் வந்துட்டு படுத்துக் கொள்றேன், பிரஷர் வந்துட்டு படுத்துக் கொள்றேன். ஆனா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்ல போறேன். நெகேமியா துக்கமா இருந்தான். அப்ப ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு வியாதி இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நான் சொல்றேன், உங்களுக்கு வியாதி இல்லை. இது 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 இருதயத்தின் துக்கமே. கை தட்டுங்க இப்ப புரிஞ்சவங்க, கை தட்டுங்க. பிசாசு சொல்ற பொய்ய நம்பாதீங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இது சரீர பலவீனம் அல்ல. ஓ, உனக்கு வயிற்று பிரச்சனை இல்ல, உனக்கு கேன்சர் இல்ல, இது கட்டி இல்ல, உனக்கு இது கை தட்டுங்க. அந்தகார வல்லமைகள் வியாதியின் கூறுகள் உடைவதாக. கை தட்டுங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. உனக்கு வியாதி இல்ல. யார் சொன்னா? ஏய், உடர ஹதனா 85 வயதிலும் 40 வயதில் இருக்கிற பலர் எங்க பாஸ்டர்களுக்கு வரட்டும், எங்க விசுவாசிகளுக்கு வரட்டும், எங்க பிதாக்களுக்கு வரட்டும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். உனக்கு வியாதி இல்லை, உனக்கு வியாதி இல்லை, உனக்கு வியாதி இல்லை. இது மனதின் துக்கமே அல்லாமல் வேறு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் படுத்துக் கொள்றதுக்கு என்ன காரணம் சொல்றேன்? எனக்கு வியாதி. நான் மாத்திரை போடுறேன் பார்த்தீங்களா, அதனால என்ன எழும்ப முடியலன்னு. நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தொடர் கூட்டங்களால தான் நம்மளால
நேரமாக எழும்ப முடியல, சரீரம் பலவீனமாக இருக்குன்னு நினச்சேன். ஒரு 4-5 நாட்களுக்கு மேலே எனக்கு ஒரு இடைவெளி கிடைத்தது. அந்த இடைவெளியில் நான் பிரசங்கம் பண்ணலை, நான் பெருசாக கத்தலை. ஆனாலும் அந்த நாட்களில் நான் படுத்து கொண்டு தான் இருந்தேன். அப்பந்தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்று நீ ஏமாத்துற, உனக்கு தெரியுதா? உன் சரீர பலவீனம்னு சொல்கிறது உன் சரீர பலவீனம் அல்ல, உன் ஆத்மா பலவீனப்பட்டிருக்கிறது. அதனால உன் ஆத்மாவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீ எடுத்துக்கொள், நீ சூறை செடியை விட்டு எழும்புவாய். இன்னைக்கு இந்த 2வது ராத்திரி கூட்டத்தில் ரொம்ப காலம் உங்க வாழ்க்கை சூறை செடியில முடியாது. ரொம்ப காலம் சில வாலிப பிள்ளைகள் இருந்த இடத்துல இருப்பதில்லை. சிலர் இந்த இடத்தை விட்டு பிரயாணப்பட போகிறீர்கள். வேடிக்கை பார்க்குறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க. 4 சவரை விட்டு உன் எல்லைகள் மாறப்போகிறது. அது ரமனதன கடக சந்தல் கமனமா. கொஞ்ச நேரம் வாய்களை திறங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனம் படிங்க. அப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுங்க, புசித்து. எல்லாரும் பேசுங்களேன், புசித்து குடித்து. நான் ஒருத்தன் தான் சாவணுமா? சரி, புசித்து குடித்து. எனக்கு என்ன வருத்தம்னா 1 ராஜாக்கள் 17:6 அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட ஆளு. நன்றி நன்றி. இப்படி அங்கே பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா விளங்காது. நான் எழுதி தரேன் 100 ரூபா பத்திரத்தில். உங்களுக்கு இந்த பிரசங்கம் பிரயோஜனப்படாது. நானும் இந்த வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செத்தாதான் கிடைக்கும். இந்த மளிகை கடையில் வாங்கிட்டு வரல, என்ன அதனுடைய மதிப்பு தெரியாதவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அப்படித்தானே இயேசு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர் ஏதோ ஒருத்தன் கத்துவான், கடைசி ஜெப நேரத்தில் ஸ்ப்ரிங் மாதிரி துள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். நத்திங். வசனம் கேட்கும் போதே வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குவார். எனக்கு என்ன வருத்தம்னா, இவனுடைய ஆரம்ப போஜனம் என்ன தெரியுமா பாஸ்டர்? இவன் ஊழியம் ஆரம்பிச்ச போது இவனுக்கு கிடைச்ச போஜனம் அப்பமும் இறைச்சியும். ஆனா இப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது அப்பமும் தண்ணீரும். வீட்டில் மட்டும் உப்பு குறைஞ்சதுன்னா கேள்வி கேட்கிறோம், சாம்பார்ல கலர் மாறிட்டுனா கேள்வி கேட்கிறோம், முருங்கைக்காய் வேகலன்னா கேள்வி கேட்கிறோம். வேடிக்கை பாருங்க, நல்லது. ஆனால் போஜனம் மாறி இருக்க. எலியாவே, ஆண்டவர்கிட்ட நீ கேட்டிருக்க வேண்டியது தானே, மாத்தி தர்றீங்களான்னு கேட்க வேண்டியதானே. கேட்காம கிடைச்சி போச்சுன்னு சாப்பிடுறான். என்ன நடந்தது தெரியுமா? அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டவன் ரதத்துக்கு முந்தி ஓடினான். அப்பமும் தண்ணீரும் குடித்தவன் ஓரேப் மட்டும். எதுக்கு கை தட்டுறீங்க? அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டவன் ஓரேப் மட்டும். கவனிங்க, ஆகாப்பின் ரதத்தை முந்தி ஓடினான். அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டவன் ஓடினான், அப்பமும் தண்ணீரும் குடித்தவன் நடந்தான்னு போட்டிருக்கு. நான் சொல்றேன், மெனு மாறின பிறகும் உணர்வு வரல. கர்த்தர் மெனுவை மாத்திருக்காரு. ஏன் மாத்தினீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவர் உனக்கு சொல்லியிருப்பார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சொப்பனம் பார்த்து தொடங்கின நீங்க இப்ப அதை கீழே இறங்கி போனீங்கன்னா நீங்க கேட்கணும், ஏன் என் போஜனத்தை மாத்துறீங்கன்னு. ஆரம்ப காலகட்டத்தில் நம்மை தேவன் எப்படி நடத்தினாரோ அதுல மாற்றம் வர விடக்கூடாது. கேட்கல, புரியல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். தேங்க்யூ. ஊழியக்காரங்க கூட சப்போர்ட் இல்ல. நன்றி. கீபோர்ட்ல கை வைங்க தம்பி. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. அத கவனிங்க, யார் பிரசங்கிச்சா என்ன? கொஞ்சம் கையை உயர்த்துங்க. கொஞ்சம் கையை உயர்த்துங்க. மா சூப்பரா டூசியா தலபா கந்தூரபா. கொஞ்சம் வாய்களை தரங்க. ஏமா புரியுதாமா நான் பேசுறது? நான் சொல்றேன், போஜனம் மாறி இருக்குல்ல பாஸ்டர், போஜனம் மாறி இருக்குல்ல, மெனு மாறி இருக்குல்ல. அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட ஆளு இப்ப ஏன் தண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேள. இன்னைக்கு இந்த 2வது ராத்திரி கூட்டத்தில் ஆவியின் ஏவுதல்ல சொல்றேன், கேளுங்க சிஸ்டர். என்கிட்ட சத்தமா பேசுவீங்களே, சொப்பனத்துல பேசுவீங்களே, நான் ஆராதிக்கும் போது என் அறையில தேவ பிரசன்னம் வருமே. இன்னைக்கு என் போஜனம் ஏன் மாறி இருக்குன்னு கேளுங்க. என்ன சரிப்படுத்த சொல்லுங்க, நான் என்ன சரிப்படுத்துறேன். ஆனா என் போஜனத்தை மாத்தாதீங்க. கொஞ்சம் கேளுங்க. என்ன மாற சொல்லுங்க, நான் மாறுறேன். ஆனா என் அழைப்பை மாத்தாதீங்க.
என் அபிஷேகத்தை மாத்தாதீங்க, என் கிருபையை மாத்தாதீங்க. ஏன் தப்ப சொல்லுங்க, என்ன நான் மாத்திக்கிறேன், ஆனா என் போஜனத்தை மாத்தாதீங்க. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில அநேகருடைய போஜனம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உணர்வு இல்லாமல் கிடைச்சது போதும்னு புசித்து குடித்து நீ நடக்கிறாய். ஆனா நீ நடக்க வேண்டியவன் அல்ல, நீ ஓட வேண்டியவர். கை தட்டுறவங்க கை. 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கேட்டீங்களா சிஸ்டர்? நீ ரட்சிக்கப்பட்ட போது நீ என்ன போஜனம் சாப்பிட்டாய்? நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட போது நீ என்ன பாஷை பேசினா? ஆனா இப்ப என்ன பேசுறீங்க? தேவ மனுஷனே, ஆவியானவர் பேசுறத கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களே. ப்ளே பண்ணாதீங்கம்மா, மைல்டா. கொஞ்சம் ஜெபிக்க பார்க்கலாம், கொஞ்சம் ஜெபிக்க பார்க்கலாம். எனக்கு உங்களை திட்டணுங்கிறது நோக்கம் இல்லைங்க. சத்தியத்தை தரையில போடாதீங்க. ஒரு வார்த்தை உனக்கு கேட்க தோடலி எலியாவே. இவ்வளவு நாள் அப்பமும் இறைச்சி தந்தீங்க, இப்ப எதுக்கு திடீர்னு தண்ணிய மாத்தினீங்கன்னு கேட்டியா? ஏன் கேட்கலாமா? அழுது ஜெபிப்பேனே, இப்ப ஏன் கண்ணீர் வரமாட்டேங்குதுன்னு கேட்டீங்களா? முளைக்காலிய நிப்பேனே, இப்ப ஏன் கேளுங்க. என்ன மாத்துங்க, என்ன திருத்துங்க. ஆனா என் போஜனத்தை மாத்தாதீங்க, என் கிருபையை மாத்தாதீங்க. கையை தட்டி வாய்களை திறந்து கதறுங்க. என்ன திருத்துங்க, என்ன அடிங்க, என்ன சரிப்படுத்துங்க. ஆனா என் போஜனத்தை மாத்தாதீங்க, என் மெனுவை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன போஜனம் தந்தீங்களோ தொடர்ந்து அந்த போஜனத்தை தாங்க, தொடர்ந்து அந்த கிருபையை தாங்க. அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டவன் அப்பமும் தண்ணீருக்கும் மாறிட்டா. சபைக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. உன் போஜனம் மாறி இருக்கு, ஆவியானவர் எச்சரிக்கிறார். உன் பேச்சு மாறி இருக்கு, உன் அபிஷேகம் மாறி இருக்கிறது. ஆனா மறுபடியும் மறுபடியும் அப்பமும் இறைச்சியும். இப்படித்தான் என்கிட்ட பேசுவீங்களா? இப்படித்தான் என்கிட்ட இடைப்படுவீங்களா? இப்படித்தான் பைபிள் படிக்கும் போது என் கூட இடைப்படுவீங்களா? வேற மாதிரி என்ன பயன்படுத்தினீங்களே, இப்ப ஏன் போஜனத்தை மாத்துனீங்க? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா ஐயோ எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவே? சீக்கிரம். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே. பாடுங்க. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. ஃபீல் பண்ணுங்க தம்பி. மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு. பாடுங்க. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவே? நம்ம மெனு மாறுறது நமக்கு தெரியும். கர்த்தர் உங்களை டீல் பண்ற விதம் மாறுறது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை சந்திக்கிற விதம் மாறுறது உங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் புரியுற மாதிரி தான் பேசுறேனா? கஷ்டப்படுத்துறேனா? அண்ணே கஷ்டப்படுத்துறேனா? தெரியல. இதுக்கு மேல எப்படி இலகுவா பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு இருந்த ஆளு
இப்ப அப்பமும் தண்ணியும் ஒரு தடவை இல்லை 2 தடவை வைக்கும் போதாவது நீ ஒரு வார்த்தை கேட்டியா? எப்பவும் அப்பா இறைச்சி தானே தருவீங்க. எங்க வீட்டில் என் மனைவி என்ன அப்பான்னு கூப்பிடுவா. மெசேஜ்லையா இருக்கட்டும், கொஞ்சம் லேட் ஆயிட்டுன்னா அப்பா where are you அப்படின்னு கேட்பா. வெறும் where are youன்னு வந்துச்சுன்னா கோவத்தில் இருக்கான்னு அர்த்தம். நீங்க வீட்டில் போய் சிரிக்கலாம். எப்ப வருவீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு ஈன்னு ஒரு ஸ்மைலி போட்டான்னா நான் செத்தேன்னு அர்த்தம். உங்களை சொன்னா தானே கோவம் வரும். என் குடும்பம் தானே, சிரிங்க. ஈன்னு அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு கண்டுபிடிக்க முடியுதுமா, ஓகே நல்ல மூட்ல இருக்கா. ஆனா அப்பான்னு இல்லாம where are you, அதுவும் WHER இல்ல, WRRU ஷார்ட் டர்ம். அப்ப நான் உடனே போன் பண்ணி கேட்கிறேன், அல்லது வீட்டுக்கு போனா கேட்பேன், அப்பான்னு நீ கூப்பிடலையே. ஆமா, அது மட்டும்தான் குறைப்போம். அப்போ மெனு மாறுது தெரியுதா உங்களுக்கு? எப்பவும் வாசல் படியில வந்து கதவை திறந்துட்டு போற ஆளு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போறாங்கன்னா மெனு மாறுது தானே. இதானே சேஞ்சிங் த மெனு. அப்ப எலியாவுக்கு இந்த மாற்றம் ஒரு தடவை வந்திருந்தா பரவாயில்லை, 2 தடவை. முதல் போஜனமும் தேங்க்யூ லார்ட், முதல் போஜனமும் அப்பமும் தண்ணியும். ரெண்டாவது அப்ப முதல் தடவை புத்தி இல்லாம சாப்பிட்டுட்ட, பசியில சாப்பிட்டுட்ட. ரெண்டாவது போஜனம் கேட்டிருக்கலாம்ல, இறைச்சி எங்கன்னு கேட்டிருக்கலாம்ல, என்ன முன்னாடி நடத்தின விதை எங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. அதை கேட்க நாதி இருந்தா மறுபடியும் உங்களுக்கு அதை தருவார். மறுபடியும் நீங்கள் நடக்க அல்ல, தேவன் உங்களை ஓட பண்ணுவார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. இப்ப கை தட்டுக்க பார்க்கலாம். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? சில மெனு மாற்றங்கள் மாற்ற போட போகிறது. கை தட்டுக்க பார்க்கலாம். யார் யாருடைய போஜனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதோ, யார் யாருடைய கிருபைகள் மாற்றப்பட்டிருக்கிறதோ, யார் யாருடைய அபிஷேகங்கள் அப்பமும் இறைச்சியை சாப்பிட்ட போது ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது நம்மால ஓட முடியும். இன்னொரு விதத்தில் இறங்கி பேசும்போது நடக்கத்தான் முடியும். கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ளணும்னு மனசு உள்ளவங்க கையை தூக்குறது கூட உங்களுக்கு மனசு இல்லை சார். ஒரு 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 டைப்பாலாம் நம்ம கிட்ட பேசிட்டாருன்னா நீங்க அழுதுருவீங்க. God is having the ways to talk. தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேசுறதுக்கு பல விதங்கள் வச்சிருக்கார். அதுல ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவர் பேசினார்னா you will cry, you will weep. எல்லார்ட்ட பேசுற மாதிரி பேசினா ஒன்றும் தோணாது. அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட போது அவன் ஓடுனான், என்ன அந்த மாதிரி பேசினார். அப்பமும் தண்ணியும் கொடுத்த போது ஓட முடியல, நடக்கிறான். என்ன பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் லிமிட்டேஷன் வந்துட்டு, ரொம்ப விட்டு கொடுத்து பேசல, ரொம்ப ஃப்ரீயா பேசல, ஒரு அழுத்தம் இருக்கு. பேசுறாரு, ஆனா கடினமா பேசுறார். போராடி வாக்குத்தத்தத்தை தர்றார், போராடி பிரச்சனை இறங்கி வருது. ஆனா அப்படி இல்லைல்ல. முன்னாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கண்ணுல கண்ணீர் வருமே. அந்த மெனுவை ஏன் மாத்துனீங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? பைபிள் படிக்கும் போது என் இருதயம் நொறுக்குமே, நீங்க பேசுற சத்தம் எனக்கு கேட்குமே. இப்ப முன்பு பின்பு நான் புரட்டி பார்க்கிறேன், பாட்டு கேட்கிறேன், என்னால உணர முடியல, என்னால நடக்கத்தான் முடியுது. எதையோ நீங்க மாத்திட்டீங்க ஏசப்பா, எதையோ நீங்க மாத்திட்டீங்க, எதையோ நீங்க மாத்திட்டீங்கன்னு இவன் கேட்டிருந்திருக்கணும். ஆனா கேட்கல, கேட்கல, கிடைச்சது போதும்னு விட்டுட்டான். அதனால ஓடினவன் நடக்க ஆரம்பித்தான். இறைச்சி சாப்பிட்டவன் தண்ணிக்கு மாறினான். நான் சொல்றேன், அப்பமும் தண்ணீரும் குடிச்சிட்டு அப்பமும் இறைச்சிக்கு போனா அதுக்கு பேரு மறுரூபம். அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு அப்பமும் தண்ணீருக்கும் போனா அதுக்கு பேரு பின்மாற்றம். நான் பின்மாற்றத்தை விரும்பல, நான் முன்னேற்றத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? என்ன எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க, என் கூட எப்படி பழகுவீங்களோ அதே போஜனம் எனக்கு வேணும்னு 2 வார்த்தை ஜெபிக்க முடியுமா? 2 வார்த்தை கேட்க முடியுமா? வாயை திறந்து கேட்கறதுக்கு நல்ல வேடிக்கை பாருங்கம்மா. 5 தடவை சொல்லிட்டேம்மா, 5 தடவை நான்
சொல்லிட்டேன். சரி, நன்றி. இதுக்கு மேல கர்த்தர் விட்ட வழி. கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. நீங்க கூட்டத்துக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. கைகளை உயர்த்துங்க. ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. 2 வார்த்தை ஜெபிங்க பார்க்கலாம். எனக்கு 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 விளையாட தெரியாது, அல்லது எனக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு போக தெரியாது. தேவன் கொடுத்த சத்தம் ஒரு டைப்பா பேசிட்டாரு வைகளை, ஓ இருதயம் நொறுங்கிரும் சகோதரி. என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? கொஞ்சம் பாடுங்களேன். எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர், துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. கேட்டு பாடுங்க. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் வாயை திறந்து பாடுங்கம்மா, இல்லைன்னா தூக்கம் தான் வரும். உயர்த்தி வைத்து இதை பின்னாடி பாடுங்களேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகா உங்க முகத்தை நீங்க மறைச்சாலா எங்கே ஓடுவே? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. இந்த உணர்வே வரல சிலருக்கு. வராது வராது. என்ன உன் போஜனம் மாறிட்டு இல்ல, வராது. போஜனம் மாறி கிடக்கு, போஜனம் மாறி இருக்கு. எனக்கு இந்த இடத்தை விட்டு அடுத்து போக முடியல. போஜனம் மாறி கிடக்கு தம்பி, போஜனம் மாறி இருக்கு. சிஸ்டர் கிடைச்சது போதும்னு சொல்லாதீங்க, போஜனம் மாறி இருக்கு. முதல்ல சாப்பிட வேடிக்கை பாரு தங்கச்சி, வேடிக்கை பாரு, வேடிக்கை பாரு. அதுக்கு தானே வந்தோம். வேடிக்கை பாரு. திருந்துருங்க, திருந்துங்க, விளங்குங்க. கூட்டத்துக்கு வர்றது ஒரு தொடுதலுக்காக தானே வர்றோம். சாப்பிடவும் விளையாட்டுக்காக வர்றோம். கொஞ்சம் வாயை திறங்க. நீ சண்டே ஸ்கூல் ஊழியத்துல நீ பெற்றுக்கொண்ட போஜனம் என்ன? நீ சண்டே ஸ்கூல்ல ரட்சிக்கப்படும் போது உன் போஜனம் என்ன? ஏசப்பாடு சொன்னா கண்ணுல கண்ணீர் வருமே, அப்பாடு சொன்னா இருதயம் பூரிக்குமே. இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு. ஏன்னா போஜனம் மாறி இருக்கிறது. சரியான போஜனம் சாப்பிட்டால் நீ ஓடுவாய். அதற்கு கீழ் உள்ள போஜனம் வேண்டான்னு மறுங்க. என்ன சரிப்படுத்திட்டு பழைய போஜனத்தை வேண்டாம் தாங்க, எனக்கு போஜனத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்றவங்க கை தட்டி. இன்னைக்கு இந்த 2வது ராத்திரி இந்த கூட்டம் முடிந்து போகும்போது சிலருக்கு பழைய போஜனம் கிடைக்க போகிறது, பழைய அபிஷேகம் கிடைக்க போகிறது. 2 நிமிஷம் கைகளை தட்டுங்க. உடரவலக துரவக்க துரவலவா. நல்ல 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 கை தட்டுங்க. பழைய அபிஷேகம், பழைய வல்லமை, பழைய ஜபாவி லாஸ் பராகீடபா. கை தட்டி ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க. பழைய போஜனம். பழைய போஜனம் என்ன? பழைய 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 விதத்தில் ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். பழைய விதத்தில் நீங்க ஆராதிக்க போறீங்க. பழைய விதத்தில் சிலர் மேல மின்சாரத்தை போல தேவ வல்லமை இறங்கி வருகிறது. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வேடிக்கை பார்க்காம 2 நிமிஷம் கை தட்டி. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? ஆத்துமா எசபேலுடைய மிரட்டல் கேட்ட உடனே அவளுக்கு பயந்து சூறை செடியில் போய் படுத்து கொண்டா. சின்ன சின்ன விமர்சனங்களுக்கும் சின்ன சின்ன மிரட்டல்களுக்கும் பயப்படுறீங்களா? சின்ன சின்ன வார்த்தைகளும் உங்களை சோர்ந்து போக பண்ணுதா? ஆத்மாவில் பலன் இல்லைன்னு அர்த்தம்.
3 விஷயங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் வேகமாக. 1, ஆத்துமாவுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியணும். இந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. மகளே, உன் முதுகு வலி மாறும், அடுத்து கழுத்து வலி வரும். மகளே, உன் கழுத்து வலி மாறும், அடுத்து முட்டு வலி வரும். இதை இயேசு சொன்னார். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு மறுபடி பசி உண்டாகும். சரீரம் அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. This is not a permanent healing, it is a temporary healing. அதனால் எனக்கு இந்த 80 வயசு தாண்டி யாராவது ஜெபத்துக்கு வந்தால் நான் ரொம்ப ஜெபிக்கிறது இல்லை. 80 வயசானா கண்ணு குறையத்தான் செய்யும். மோசையா இருந்தால் கண் பார்வை தரலாம். நாடம் பார்க்கறதுக்கு என்னது கண்ணு? என்ன பாஸ்டர், நீ மோசையா இருந்து நான் கானானுக்கு ஜனங்களை வழி நடத்திட்டு போகிறேன், எனக்கு கண் பார்வை வேணும், எனக்கு பைபிள் படிக்க கண் பார்வை தாங்கன்னா உனக்கு பிராண்ட் நியூ கண்ணு நான் வாங்கி தரேன் ஆண்டவர்கிட்ட. 7:30 மணி சரவண மீனாட்சி பார்க்கறதுக்கு எதுக்கு இந்த கண்ணு? அந்த நொல்ல கண்ணாவே இருந்துட்டு போட்டோம். அடுத்த வீட்டில் என்ன கதை நடக்குதுன்னு கேட்கறதுக்கு எனக்கு காது வேணும், பெலன் வேணும்னா தரமாட்டார் பாருங்க. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் எவ்வளவு வேணும் பார்க்கக்கூடாத குருடனா இருந்தான். திஸ் இஸ் பைபிள். ஒரு மனுஷனுக்கு கண் குருடா போறதுக்கு அல்லது சரீரம் பலவீனப்படுவதற்கு பல காரணம் இருக்கு. உடனே எடுத்த உடனே பிசாச காரணம் சொல்லக்கூடாது. வயது முதிர்வினாலும் கண் பார்வை மங்கும். அப்போ உங்க ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியணும். அதை நீங்க கொடுக்கணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டத்துடைய ஒற்றை நோக்கம், இந்த 2வது ராத்திரி கூட்டம், நீங்க ஓடணும்னா உங்க ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அப்பப்போ கேட்டு கொடுங்க. உங்க சரீரம் உங்களுக்கு சொல்லுது இல்ல, சாப்பிடு, தண்ணி குடி, தூங்குன்னு. அதே மாதிரி if you hear your soul, உங்க ஆத்மாவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க ஆத்மா சொல்லும், எனக்கு ஜெபம் தேவைன்னு, எனக்கு வேத வாசிப்பு தேவைன்னு, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவைன்னு சொல்லும். அதை நீங்க கரெக்டா போஷிக்க பழகிட்டீங்கன்னா இனி சூறை செடியின் கீழ் படுத்து கிடக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், மாற்றப்பட்ட போஜனம் திரு ஓட வைக்க தேவன் வல்லமையுடையவர். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்ப ஆத்துமாவில் டக்கு டக்குன்னு யாராவது சிலர் பாருங்க, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பாடக்கூடாதான்னு கேட்டால் அழுதுருவாங்க. இது என்ன தோசையா இல்லைன்னா இது இட்லியா இல்லை கல்லா அப்படின்னு கேட்டா போதும், நான் பேசாம செத்துட்டா நல்லது. ஆத்துமாவில் பலன் இல்லாத கேஸு. துணி துவைக்கும் போது காலர்ல அழுக்கு போக துவைக்க கூடாதா? உங்க அம்மா உன்னை என்ன வளர்த்தாங்கன்னு கேட்டா போதும், நான் செத்துட்டா நல்லது. ஆத்துமாவில் பலன் இல்லாத கேஸு. சட்டையில அழுக்கு போலன்னா ஒழுங்கா துவைக்கலப்பா, நாளைக்கு ஒழுங்கா துவைக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நான் செத்துட்டா நல்லது, என்ன யாருக்கும் பிடிக்கல. ஆத்துமாவில் பலன் இல்லாததுனால தான் சாகணும்னு போறோம். இயேசுவை பார்த்து நேரடியாய் சொன்னார்கள், இவன் பிசாசு பிடித்தவன், பெயல்செபூவினாலே பிசாசை துரத்துகிறான். இயேசு உட்கார்ந்து அழல. தேங்க்யூ தேங்க்யூ. ஆத்துமாவில் பலன் உள்ளவன் விமர்சனத்தை தாண்டி ஓடுவான். ஆத்துமாவில் பலன் உள்ளவனை படுக்க வைக்க முடியாது. கீழே சடமான் குளத்தில் எந்த விமர்சனங்களும் உங்களை படுக்க வைக்க முடியாது. விமர்சனங்களை தாண்டி ஓட கிருபை தருவார். கை தட்டி. எத்தனை விமர்சனங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பரிகாசங்கள் வந்தாலும் if you have strength in your soul, உங்க ஆத்துமாவில் பலன் இருக்கும்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து போக மாட்டீங்க. 3 யோவான் 2ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஆத்துமா வாழுமானால் அவனால எல்லா எல்லையிலையும் சுகமா வாழ முடியும். ஆனா ஆத்துமாவை நீங்க வாழ வைக்காம வேற எதுல நீங்க வாழ முயற்சி பண்ணினாலும் வாழ முடியாது. அதான் சிலர்கிட்ட கேட்போம், என்னப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம உட்காந்துருக்க? அதுக்கு நம்ம ஊர் ஆட்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் சொல்றேன், மனசு சரியில்லை. மனசு சரியில்லை. ஏன் துணி மாத்தாம உட்காந்துருக்கீங்க? ஏன் குளிக்காம உட்காந்துருக்கீங்க? ஏன் முடி வெட்டல? ஏன் தாடி ஒன்றும் இது பண்ணல? மனசு சரியில்லை. வீடெல்லாம் ஏன் குப்பையா கிடக்கு? தூத்து பெருக்க இல்லையா? மனசு சரியில்லை. அப்போ ஆத்துமாவுக்கும் உங்க வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்க ஆத்துமாவுக்கும் உங்க வஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. புரிஞ்சிட்டு இப்படி இருக்கீங்களா அல்லது புரியலன்னு இருக்கீங்களா? எதனாலும் என்ன இந்த 3 நாளில் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு, இந்த வருஷத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது உங்ககிட்ட தான். அந்த பெருமை எல்லாம் உங்களை தான் சேரும். ஆனால் போகும்போது ஒரு மெட்டபட்டிஷன் போட்டுட்டு தான் போவேன். உங்களை ஏதாவது அவர் செய்யணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், நல்ல கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திருவிழா கடையில் பட்டிக்காட்டாம் பண்டத்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒன்றும். அப்போ நீங்கள் இந்த ரகசியம், அப்போ யோவான் சொல்கிறாரு ஆத்துமாவை வாழ வைங்கன்னு.
சீக்கிரமா சொல்லுங்க. ஆத்துமாவை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றையும் ஏன் எழுத முடியல? சிலருக்கு இப்பெல்லாம் எழுதுறதுக்கு ஏன் தோணலைன்னா ஆத்துமா வாழல. உங்க ரூமை ஏன் சுத்தமா வைக்க முடியல? Your discipline is having a connection with your soul. உங்கள் ஒழுக்கத்துக்கும் உங்கள் ஆத்துமாவுக்கு சம்பந்தம் இருக்கு. நீங்க குளிக்கிறதுக்கு உங்க ஆத்துமாவுக்கு சம்பந்தம் இருக்கு. உங்க வீடு சுத்தமா இருக்கிறதுக்கு உங்க ஆத்துமாவுக்கு சம்பந்தம் இருக்கு. நீங்க நல்ல உற்சாகமா சமைக்கிறதுக்கு உங்க ஆத்துமாவுக்கு சம்பந்தம் இருக்கு. அதனால தான் தாவீது சொன்னார், என் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல பூரிப்பாயிட்டுன்னா நான் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ முடியும். அப்ப இந்த 2வது ராத்திரி கூட்டத்தில் என் ஆத்துமாவை ஒண்ணு கர்த்தர் புஷ்டி ஆக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க ஆத்துமாவை வாழ வைங்க. நான் கண்ணீரோட சொல்றேன். சரீரத்தை வாழ வைக்கிறோம், சருமத்தை வாழ வைக்கிறோம், முகக்கலைக்கான காரியங்களை செய்யறோம், முடியை அழகுபடுத்துறதுக்கு நேரம் கொடுக்கிறோம், நகத்தை அழகுபடுத்துறதுக்கு நெயில் பாலிஷ் அடிக்கிறோம், மருதாணி வைக்கிறாங்க, நல்ல Dress அசோகாலையும் போத்தீஸ்லயும் தேடி தேடி எடுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ கொடுத்த முக்கியத்துவத்தில் 10ல் 1 பங்கு ஆத்துமாவுக்கு கொடுத்திருந்தா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருந்திருக்க முடியுமே. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். தங்கச்சி, சிஸ்டர், ஐயா, அம்மா, உங்க ஆத்துமாவை வாழ வச்சு பாருங்க. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். கை தட்டணும்னா கை தட்டுங்க. இந்த கூடாரம் முழுவதும் தேவ பிரசன்னம். உணர்ச்சி வசப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, உங்களை உணர்த்துகிற வார்த்தைகள். வாய் திறந்து ஆத்துமாவை நான் வாழ வைக்க. அவன் தான் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்க்க கடவன். முதலாவது நாம் சேர்க்க வேண்டியது ஆத்துமாவினுடைய இலக்கத்தின்படி. இன்னொருவருடைய ஆத்துமாவினுடைய தேவை உங்கள் ஆத்துமாவினுடைய தேவை இல்லை. உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன தேவையோ நீங்க அதை கொடுக்கணும். நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா அது என் ஆத்துமாவினுடைய தேவை. சிலர் பாருங்க, சிலர் ஜெபத்தை விட்டு எழும்பிட்டா இவங்களும் எழும்பிடுவாங்க. ஏன் அந்த ஆத்துமாவுக்கு அவ்வளோ போதும், எழும்பிட்டு உனக்கு போதாது. ஐயா என்ன சொன்னாலும் இப்படித்தான் உட்காந்துருக்கீங்க. என்ன சிலர் பாருங்க, இந்த ஸ்கூல் படிக்கும் போது யாருக்காவது ஒருத்தனுக்கு ஒன்றுக்கு வந்துட்டா போதும் எல்லாருக்கும் வரும். அது மாதிரி ஒரு ஆள் நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த அக்கா எழும்பி போனோன்னு அந்த அக்காவும் போயிடும் நரகத்துக்கு. உபவாச கூட்டத்துக்கு போகும்போதே கேட்கும், ஏக்கா நீங்க போறேடா? ஆமா, நரகத்துக்கு போறேன். போறீங்களா நீங்க உபவாச ஜெபத்துக்கு? இல்ல, போனா சேர்ந்து போலாம்ல. இங்க சாகவா? போனா சேர்ந்து போலாம்ல. ஆட்டோ பிடிச்சிட்டா ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தா போதும்ல. இல்ல, நான் கொஞ்சம் வீட்டில் துணி கிடக்கு பாருங்க, நான் துவைக்க போறேன். ஓ அப்படியா, எனக்கும் துணி கிடக்கு, நானும் துவைக்க. அப்ப நம்ம எல்லாரும் போக வேண்டாம் என்ன அப்படின்னு அந்த அக்கா துணி துவைக்க போகும்போது ஆவியானவர் அந்த அக்காவை சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் சிம்சோனை ஏவன மாதிரி ஏவி துணி துவைக்க போன அக்காவை ஜெபிக்க வச்சிருவாரு. ஆனா நீங்க துணி துவைக்கிற அக்காவை நம்பி நீ துணி துவைப்ப, நீ நரகத்துக்கு போயிடுவே. இப்படித்தானே பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்போம், மாப்பிள்ளை படிச்சுட்டேன்னு. அவன் படிக்கலன்னு சொல்லுவான், படிச்சிருவான். அப்புறம் அவனை நம்பி நீ படிக்காம கிடந்து கோழி முட்டை தான் வாங்கணும். உங்களுக்கு தெரியாது சகோதரி. சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு போல, எனக்கு துணி நிறைய கிடக்கு, என்ன நான் துவைக்க போறேன். அடுக்கு கிச்சன் ஃபுல்லா நாசமா கிடக்கு, இன்னைக்கு ஃபுல்லா பாத்திரம் கழுவ போறேன்னு சொல்லுவாங்க. பாத்திரத்தை கையில் எடுக்கும் போது ஒருவேளை ஆவியானவர் ஏவி அவங்களை ஜெபாரைக்கு கொண்டு போயிடுவார். நீங்க அதை நம்பி வீட்டில் வேற காரியத்தை செய்து நரகத்துக்கு போய்விடாதிருங்கள். ஆத்துமா தனிப்பட்டது. ஆத்துமாவுக்கு என்ன தேவையோ இது உங்க பாஸ்டரை நீங்க பார்க்க கூடாது, உங்க பாஸ்டர் அம்மாவை பார்க்க கூடாது, உங்க சபை போதகரை பார்க்க கூடாது, உங்க கணவரை பார்க்க கூடாது, உங்க பிள்ளைகளை பார்க்க கூடாது. உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு இன்னைக்கு முன் வருகிறேன்னு சொல்றவங்க கை தட்டுக்க பார்க்கலாம். சேர்க்கிறவன் எதிர்பார்ப்புக்குரியவன். வேகமா சொல்லுங்க, எதிர்பார்ப்புக்குரியவன். நீங்கள் சேர்க்கிற மனிதனாய் இருந்தால் நீங்கள் எதிர்பார்ப்புக்குரியவர்களாய் மாறுவீர்கள். நீங்க சேர்க்கிற தேவ மனுஷியாய் இருந்தால் நீங்கள் எதிர்பார்ப்புக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதனால தான் மற்ற 11 கதிர்கட்டுகளும் வளைந்து நின்ற போது ஒரு கதிர்கட்டு நிமிர்ந்து நின்றது. MSc BEd முடிச்சதனால அல்ல, MCOM முடிச்சதனால அல்ல, சேர்க்கிறவனுடைய கதிர்கட்டு எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்கும். I prophesy இந்த 2வது ராத்திரி கூட்டத்தில் உங்க மதிப்பை
பணத்தை கொண்டு காட்ட முடியாது, உங்க மதிப்பை Dress கொண்டு காட்ட முடியாது. நீங்கள் எந்த அளவிற்கு சேர்க்கிறீர்களோ உங்கள் கதிர்க்கட்டு நிமிர்ந்து நிற்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வசனத்தை சேருங்கள், ஜெபத்தை சேருங்கள், கிருபைகளை சேருங்கள், வல்லமையை சேருங்கள். எபேசியர் 6:10. கடைசியாக சகோதரரே, அவருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஓ, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள். tarry in Jerusalem. நீ எருசலேமிலே காத்திருந்து நீ சேர்ப்பாயானால் பூமியின் கடையாந்தர பரியந்தம் நான் உன்னை கொண்டு போவேன். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். சேர்க்கிறவர்களுடைய கதிர்க்கட்டு நிமிர்ந்து நிற்கும். சேர்க்கிறவர்களுடைய கதிர்க்கட்டு நிமிர்ந்து நிற்கும். இன்னைக்கு சிலர் மதிப்பு, கார் வந்துட்டா மதிப்பு, பணம் வந்துட்டா மதிப்பு இல்ல. உங்கள் மதிப்பு உங்கள் சேமிப்பில் அடங்கி இருக்கிறது. நீங்க என்ன சேமிச்சு? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கும் போது நான் மட்டும் எழுப்பி நின்று பேசுறேன். எதுங்க என்ன எழுப்பி நிற்க வைக்குது? என் ஜாதியா? நான் படிச்ச படிப்பா? இல்ல, நான் வைத்திருக்கிற சேமிப்பு, the system in me. அதனாலதான் வசன வாசிக்க நேரம் இல்லை. புரியுதுன்னு சொல்றவங்க ஏதாவது நடக்கணும் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண போகும்போது தங்கள் பலத்தையும் தங்கள் திறமையை நம்பி யுத்தம் பண்ண போயிட்டாங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. வாசிக்க வேண்டாம், என்ன கவனிங்க. அப்போ அவங்க கர்த்தர் நம்மை பெலிஸ்தியருக்கு முன்பதாக மடங்கடித்தது என்ன? அப்போ தங்கள் திறமைகளும் தங்கள் பலனும் அவர்களை தோற்கடித்த போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டி நம்மிடத்தில் வர கிடவது, கர்த்தருடைய பெட்டியை கொண்டுட்டு யுத்தத்துக்கு போவோன்னு வர்றாங்க. நான் சொல்றேன், திறமையை நம்பியும் பணத்தை நம்பியும் ஓடுனவங்க இப்ப பெட்டியை நம்பி திரும்ப வராங்க. இந்த பெட்டியுடைய ஸ்பெசிபிகேஷன் சொல்றேன். இந்த பெட்டி சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி. இந்த பெட்டி சீத்திம் மரம் என்றால் பலவீனமான மரம் என்று சொல்லுகிறார்கள். பப்பாளி மரத்தை போன்று அல்லது மரத்துக்கு பயன்படுத்தக்கூடாத ஒரு உலோகத்தால் செய்யக்கூடிய ஒரு மரம் தான் சீத்தி மரம். அந்த சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியை இவர்கள் தேடி வந்தார்கள். 3 வசனம் சொல்லுகிறேன், கவனிங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பெட்டிக்கு திரும்பி வந்தார்கள். யோசுவா 3:13 உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்ட ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தான் நதியிலே பட்ட மாத்திரத்தில். யோசுவா 6:12 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சுத்தி கொண்டு வருகையில் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த 3 இடத்திலும் அவர்கள் பெலிஸ்தியரை சந்திக்க போகும்போதும் சரி, அவர்கள் எரிகோவை கடக்க போகும்போதும் சரி, அவர்கள் எரிகோவை உடைக்க போகும்போதும் சரி, உடன்படிக்கை பெட்டியை சார்ந்து கொண்டார்கள். நான் கேட்கிறேன், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளவு மரியாதை என்னன்னு கேட்டா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பெட்டியில ஒண்ணும் இல்ல, பெட்டிக்குள் இருக்கிற சேமிப்புல வல்லமை இருந்தது. அந்த எபிரேயர் 9:4 வாசிக்கிறோம், அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, மோசையினுடைய கற்பலகைகள் இருந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த சரீரத்துக்கு மதிப்பு இல்ல, உங்க ஜாதிக்கு மதிப்பு இல்ல, உங்க கம்யூனிட்டிக்கு மதிப்பு இல்ல, நீங்க படிச்ச படிப்புக்கு மதிப்பு இல்ல. உங்களுக்குள்ள என்ன சேமிப்பு இருக்கிறதோ அதற்கு தான் மதிப்பு. நான் சொல்றேன், நாட்கள் வரும், சரியானதை சேர்த்து வைப்பீர்களானால் நீங்கள் இல்லாமல் அடுத்த எழுப்புதல் இல்லை, நீங்கள் இல்லாமல் யோர்தானை பிளக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் எரிகோவை தகர்க்க முடியாது, நீங்கள் இல்லாமல் பெலிஸ்தியரை வீழ்த்த முடியாது. யாரு நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுறாங்களோ உன்னை சுமந்து கொண்டு போகிற காலம் வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீ வேண்டாம், நீ வேண்டான்னு உதறி தள்ளுறவங்க உன்னை சுமந்து கை தட்டணும். உன்னை சுமந்து கொண்டு யாரு உன்னை வேண்டான்னு சொன்னாங்களோ, மரியாளே, உன்னை தள்ளி விடணும்னு நினைக்கிறவங்க உன்னை கழுத மேல வச்சு சுமக்க போறாங்க. நீ பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானால் கைகளை தட்டுங்க, ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. நீ பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானால் ஒரு சேமிப்பு. தூங்காதீங்கக்கா, தூங்காதீங்க, உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ பரிசுத்தாவியினால் கர்ப்பவதியானால், if you conceive, உனக்குள்ள ஒரு சரக்கு இருக்குமானா, உனக்குள்ள ஒரு சேமிப்பு இருக்குமானா, உன்னை தள்ளணும்னு நினைச்சவன் உன்னை சேர்த்து கொள்ளுவான். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? உன் மதிப்பு பணத்தில் அல்ல, வாலிபத்தில் உன் மதிப்பு அழகல்ல, உன் மதிப்பு பணத்தில் அல்ல, உன் மதிப்பு அழகில் அல்ல, உன் மதிப்பு சொத்தில் அல்ல, உன் மதிப்பு உன் குரல்ல இல்ல. நீ எதை சேர்த்து வைக்கிறாயோ அதுதான் உனக்கு மதிப்பு. 35 வயசாவது எனக்கு. ஊழியர் கூட்டங்களிலே பிரசங்கிக்கிறேன். கேட்கிறாங்க, இவனே கொண்டு வந்து விட்டீங்க. The savings that is in my life, masuka baratusia thalaya. வயசு விஷயம் இல்லைங்க, தோற்ற விஷயம் அல்ல.
எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் a matter. நான் சேர்த்து வைத்திருக்கிறது. நான் இல்லாமல் எரிகோவை தகர்க்க முடியாது. நன்றி. என்ன இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கைகளுக்கு மோதிரம் செய்து போடணும். அவ்வளோ உற்சாகமாக இருக்கீங்க. கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மதிப்பை எப்படி பெருக்க பார்க்குறோம் தெரியுமா? இந்த செயின் அழித்து வேற செயின் போடலாமா? இந்த புருவத்தை இன்னும் கொஞ்சம் நீளமாக்கலாமா? இன்னும் கொஞ்சம் முகத்தில் தலையில் டை அடிக்கலாமா? நான் சொல்கிறேன், மழை பெஞ்சுனா சாயம் வெளுத்து போகும். நானும் நிறைய பவுடர் போட்டு தான் வந்தேன். இந்த லைட்டை கட்டியிருக்காவளே, இதான் நிறைய வேஷம் கலைஞ்சிட்டு இல்லை. ஃபோட்டோவில் பார்த்தா கலர் மாதிரி இருக்கு. அதான் ஏன் தப்பு இல்லை, அவர் தப்பு. அவர் கொஞ்சம் கலர் கொடுத்துருக்காரு. நம்ம கலரு தான் பிளாக் டீ. இப்போ மதிப்பு எங்கே இருக்குன்னா, நான் எதை சேர்க்கிறேனோ அதில் தான் இருக்கு. அதனால தான் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசாட்ட கேட்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? எதை வேணாலும் கேட்டிருக்கலாம். அவன் சொல்றான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். இதை நான் சேர்த்து வச்சா மட்டும்தான். இதை சேர்த்து வைத்ததனுடைய விளைவு 2 ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம் 6ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாட்ட கேட்கிறாங்க, இருக்க எங்களுக்கு இடம் நெருக்கமா இருக்குது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் ஆளுக்கு ஒரு உத்தரத்தை வெட்டி அங்கே குடியிருக்க விரும்புகிறோம். உடனே ஒருவன் வந்து எலிசா கிட்ட சொல்றான், தயவு செய்து உமது அடியாரோடு வர வேணும். மற்றவெல்லாம் யோசிக்கிறான், இவன் ஏன் அவரை கூப்பிடுறான்? நான் சொல்றேன், சேமிப்புள்ளவனை தள்ளிட்டு யாரும் போக முடியாது. நான் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பணம் இல்லைன்னு உன்னை தள்ளிட்டு போக முடியாது. உன்னை நம்பி பிரயோஜனம். சேமிப்புள்ளவனை, சேர்த்து வைத்தவனை யாரும் தள்ளிவிட்டு போக முடியாது. நீ யோர்தானுக்கு போனாலும் சரி, நீ வீடு கட்டினாலும் சரி, நான் சொல்லுகிறேன், இனி நீ இல்லாத ஒரு முன்னேற்றம் இல்லை. சேர்த்து வைக்கிறவன் இல்லாத ஒரு தாக்குதல் இல்லை. நாட்கள் வரும், உன்னை வேண்டான்னு தள்ளினவங்க உன்னை கூட்டி கொண்டு சுமக்கிற காலம் வரும். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை நம்புங்க ஐயா, நான் சொல்றதை நம்புங்க. உட்கார்ந்திருந்து வசனத்தை சேருங்க, உட்கார்ந்திருந்து வசனத்தை சேருங்க. ஒரு டைரி, ஒரு நோட்டு பெண்ணு, ஒரு ஜெபம், உட்காருங்க. எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேருங்க, எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேருங்க. ஒரு தலைமுறை வந்து உன்னை தூக்கி கொண்டு போக போகிறது. ஒரு தலைமுறை உன்னை கொண்டு வருந்தி அழைக்க போகிறது. எங்க கிராமத்துக்கு வாங்கன்னு கூப்பிட போறாங்க, எங்க பட்டணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட போறாங்க. எங்க இடத்துல வந்து சபை ஆரம்பிங்க. என்ன சேர்த்து வைக்கிறவன் எதிர்பார்ப்புக்குரியவன். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் ஒவ்வொரு நாள் போகும்போது கொஞ்சம் ஆழத்தில் நம்ம இறங்கி போவோம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சேமிப்பு இருக்கா சகோதரி உங்ககிட்ட? வாட் கைண்ட் ஆஃப் சேவிங்ஸ் யூ ஹேவ்? கூகுள் பேல பானிபூரி சாப்பிட்டுட்டு ஸ்கேன் பண்ணி பணம் போடுறதுல இல்லை பெருமை. ஆவிக்குரிய ரீதியில் எண்ணத்தை சேமித்து வைத்திருக்கிறோம். நீங்கள் எண்ணத்தை சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களை பெற்றுக்கொள்ள வைக்கும். அம்மா தூக்கம் வருதாம்மா? இவ்வளவு கத்திட்டும் தூக்கம் வருது. என்ன கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கு ஒன்று ஜெபம் பண்ணி விடுங்க. என்ன எனக்கு தூக்கம் வரமாட்டேங்க. அதனால உங்க கிருபை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இவ்வளவு சத்தத்திலையும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என்ன சுட்டுட்டு போயிடலாமான்னு தோணுது. ஒரு பாரம் வரமாட்டேங்குது பாருங்களேன். ஏன்னா என்ன மனநிலைமையில வந்துட்டோம்னா, பாஸ்டர் 10-11 இது ஒரு கன்வென்ஷன், பிரசங்கியாருக்கு ஒரு மார்க் போட்டுட்டு போவோமா? அவர் துக்கப்படுவாருங்க. நான் கத்துறேன்னு நினைக்கிறீங்களா? இது ஏன் பலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக ஜீவன் தந்த ஒருவர் பரிதவிக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் பரிதவிக்கிறார். இன்னைக்கு நம்ம மதிப்பை எப்படி வளர்த்தி கொள்ள நினைக்கிறோம்? வஸ்திரத்தில் 10,000 ரூபாய் குறைஞ்சு இன்னைக்கு யாரும் சேலை எடுக்கிறது இல்லை. நல்ல பார்டர்ல எடுக்கிறோம். அதுதான் மதிப்புன்னு நமக்கு உலகம் சொல்லி தருது. நல்ல துணி எடுக்கணும், நல்லது. ஆனா ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மதிப்பு உங்கள் வஸ்திரத்தில் இல்லை. உங்க மதிப்பு உங்கள் சென்றில் இல்லை. உங்கள் மதிப்பு உங்கள் படிப்பில் இல்லை. உங்கள் மதிப்பு உங்கள் சேமிப்பில் இருக்கிறது. சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பெட்டியை தூக்கிட்டு போகணும்னு ஏயா தலையெழுத்து? மனுஷர்களால் மதிக்கப்படாதவன், உறவுகளால் தூக்கி எறியப்பட்டவன். முன்னாடி சீட்ல உட்கார்ந்து பாஸ்டர் ஐயா உட்காருங்கன்னு ஏர்போர்ட்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஆள் வந்து கூட்டிட்டு என்ன சாப்பிடணும்னு கேட்கிறாங்க. எங்கிருந்து இந்த மதிப்பு வந்தது? என்னுடைய சேமிப்பு. இந்த பெட்டி
குப்பை, இது சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி. ஆனால் இந்த பெட்டிக்குள் இருக்கிற மன்னா என்கிற சேமிப்பு, ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்கிற சேமிப்பு. இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், உன்னை ரகசியமா தள்ளிவிடணும்னு திட்டமிட்ட யோசேப்புகள் உன்னை தூக்கி கொண்டு சுமக்கிற காலம் வருகிறது. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். உன்னை வேண்டாடு வெறுக்கிறவர்கள் உன்னை சுமக்கிற கழுதையாய், அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டும் நல்ல ஆவியில நிரம்பி இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த கூட்டத்தினுடைய முகாந்தரம் நிறைவேற போகிறது. என்ன சேமிக்க போகிறீர்கள்? என்ன சேமிக்க போகிறீர்கள்? ஆபேலை போல் மந்தையின் தலையீற்றையோ, நோவாவை போல் தகன பலியினையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ என்ன கொடுப்பேன் நான்? என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான்? என்ன கொடுப்பேன் நான் உனக்கு? என்ன கொடுப்பேன் நான் உனக்கு? என்னை தேடி வந்த தெய்வம் என்ற கொடுப்பேன் நான். என்ன கொடுப்பேன்? முதல்ல நாம சேர்க்க வேண்டியது நம்முடைய ஆத்மாவுக்கு. கற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன், இன்னொரு 5-10 நிமிஷம் பேசலாம்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்களேன். சரி, இப்போ ரெண்டாவது, என்னுடைய கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக சேர்க்கணும். என் கூடாரத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தானே தெரியும். ஆதியாகமம் 9:20 வாசிக்க வேண்டாம். சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, யாபேத் அவன் கூடாரத்தில் வாசம் பண்ணுவான். அப்போ சேமுடைய கூடாரத்தில் யாபேத் மட்டும்தான் இருக்கிறான். ஆனால் ஆபிரகாம் கூடாரத்தில் 318 கைப்படிந்த வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. சாராள், ஆகார், இஸ்மவேல், ஈசாக்கு, கேத்துராளின் மக்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாருடைய கூடாரத்தின் அளவும் ஒண்ணாம்மா? உரிமையா கேட்டேனே அம்மான்னு. எல்லா கூடாரத்தின் அளவும் ஒண்ணா? உங்க வீட்டில் ஸ்மார்ட் கார்டில் எத்தனை பேர் இருக்கோ அவ்வளவுதான் எங்க வீட்டில் இருக்கா? இல்லை. சேர்க்கிறவன் எதிர்பார்ப்புக்குரியவன். எங்க அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு தருவார், ஆனா வாங்கிட்டு வர்ற பழக்கம்லாம் கிடையாது. அவர் கைவீசப்பா கைவீஸ். அவர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இத்தனை வயசாச்சு, ஒரு நாள் ஒரு வடை வாங்கிட்டு வந்தார். சச் அ குட் டாடி, நல்ல தகப்பன். ஆனா வாங்கிட்டு வர மாட்டார், அந்த பழக்கம் இல்லை. ஆனா எங்க அம்மா அப்படி இல்லை. எங்க அம்மா வர்றாங்கன்னு தெரிஞ்சா எங்க வீட்டு ஜிம்மி கூட வாலாட்டும், இந்த மம்மி ஏதாவது கொண்டு வரோன்னு. ஏன்னா எங்க அம்மா எக்ஸாம் டியூட்டிக்கு கொடுத்த வடையாவது பொதிஞ்சு கொண்டு வரும். தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரியாது. எக்ஸாம்னு சொன்னாலும் தெரியாது, டியூட்டின்னு சொன்னாலும் தெரியாது. அந்த வடையாவது எதையாவது வாங்கிட்டு வருவாங்க எங்க அம்மா. அதனால எங்க அம்மா வர்றாங்கன்னா எங்களுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிரும். எங்க அம்மா எதிர்பார்ப்புக்குரியவர்கள், ஏதாவது தருவாங்க. சேர்க்கிறவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக சேர்க்கணும். சிலர்லாம் பாருங்க, டீ குடிப்பாங்க, வடை சாப்பிடுவாங்க, ஒரு 6 வடை பார்சல் சொல்லுவாங்க. சிலர் தான் மட்டும் சாப்பிட்டுட்டு கையில காலில் தொடச்சிட்டு போயிடுவாங்க. அவன் தனக்காக சேர்க்கிறவன். தெரியல உங்களுக்கு என்ன? சிலர் கடையில் வடை வாங்கினாங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு, அது சிலர்லாம் சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டா, ஒரு என் பிள்ளை வீட்டில் ஒரு வெக்கமே வராது. அது ஒரு சந்தோஷம் இல்லை? எவ்வளவு பணம் இருந்தாலும் வீட்டில் அவரை விட்டுட்டு வந்திருக்கேன், ஒரு 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 10 பாக்ஸில் எடுப்பில்ல, அது ஒரு சந்தோஷம் இல்லை? அது ஒரு சந்தோஷம். கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக சேர்ப்பது ஒரு சந்தோஷம். கூடார, என் வீட்டில் என்னை நம்பி சிலர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் எடுத்துட்டு போறேன். நீங்க ஆராதிக்கும் போது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் கூடாரத்தில் இருக்கவங்களுக்காக ஆராதிக்கும். என் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், நான் உன் கூட இல்லை, உன்னை விசேஷ விட்டு கூட்டிட்டு போல, பிள்ளை கூட்டு போல, நான் கூடுமான அளவுக்கு என் பிள்ளைக்கு
தடுப்பூசி போட்டதுக்கு ஒரு தடவையும் நான் அதிகம் போனதில்லை. இரண்டாவது பையன் பிறந்த போது நான் டெலிவரிக்கே இல்லை. ஆனால் என் மனைவிட்ட நான் சொல்லுவேன், உங்களுக்காகவும் சேர்த்து நான் சேர்க்கிறேன். எல்லாருக்கும் இது புரியாது, எல்லாருக்கும் புரியாது. ஒரே ஒரு ஸ்திரீ ராகாப் வேவுக்காரர்களை கொஞ்ச நேரம் ஒழிச்சு வச்சு ஒரு சேமிப்பு சேர்த்தாள். அவளுக்கு மட்டுமல்ல, அவள் குடும்பத்துக்கும் மொத்தத்துக்கும் சேர்த்து. கணவன் வரலையேன்னு கவலைப்படாதீங்க, பிள்ளைங்க இங்க வரலையேன்னு கவலைப்படாதீங்க, அவங்களுக்கும் சேர்த்து நீங்க சேர்க்கலாம். கை தட்டுங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க கணவர் கை தட்டுங்க. பிள்ளைகளுக்கு, ஐயோ என் மகன் வரலையே, இந்த கூட்டத்துக்கு என் பிள்ளை வரலையே, வேடிக்கை பார்க்காம ஜெபிங்க பார்க்கலாம், கொஞ்சம் வேடிக்கை பார்க்காம சிஸ்டர். கணவருக்காகவும் சேர்த்து சேர்க்கலாம், சேர்க்கலாம், சேர்க்கலாம். கையை தட்டி வாய்களை திறந்து எஸ். ஒரு ராகாப் சேர்த்து வச்சதனுடைய விளைவு மொத்த குடும்பமும் கூடாரத்தில் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், சிலர் குடும்பத்துக்காக, சிலர் தேசத்துக்காக சேர்க்கிறவர்கள் கை தட்டி வாய்களை திறந்து அதல் மனா சந்தல் கபனபாதியா. உன் ஜெபம் உனக்காக மட்டுமல்ல, பட்டணங்களுக்கான சேர்ப்பு. அதுர மனதன கடகசியா. கொஞ்ச நேரம் கை தட்டுங்க. ஒரு விசேஷத்தை இம்பார்ட்டேஷன் நடக்கிறது. 10 பட்டணங்களுக்காக சேர்க்கிற ஒரு அபிஷேகம். ரபா கத்து ரபா சந்தலா. கை தட்டுங்க. சிலர் மேல அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. ஃபயர். என் கணவன் வரலையே, என் பிள்ளைங்க வரலையே, என் அப்பா வரமாட்டேங்கிறாரு, என் கூட பிறப்பு வரலையே, பரவாயில்ல, அவங்களுக்கும் சேர்த்து நீ சேரு. உன் கூடாரத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் சேருங்க. உன் ஆத்மாவுக்கு சேர்த்தது போக உன் பிள்ளைக்கு சேரு, உன் கணவருக்கு சேரு. ஏய் ஷாகாட்டாலாயா அதுரகம் சியந்தலபா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசி டிரைவர், அவர் அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காக அவரை யாரோ கூப்பிட்டுருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். நடுராத்திரி ஒரு 2-3 மணி இருக்கும். பாஸ்டர் நம்பர்ல இருந்து அந்த விசுவாசிக்கு கால் வருது. அந்த விசுவாசி ரோட்ல பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார் நொறுங்கி இருக்கிறது. ஆனால் இவருக்கு ஒன்றும் நடக்கல. பதறி போய் ரோட்ல நிற்கிறாரு. கரெக்டா பாஸ்டர் போன்ல இருந்து கால் வருது. என்ன பிரதர், உங்களுக்கு ஒன்றும் ஆகலன்னு கேட்டோன்னு நடுங்கிட்டார் விசுவாசி. அவர்கிட்ட சொன்னாராம், உனக்கும் சேர்த்து நான் பலிபீடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உனக்கும் சேர்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சிலர் தப்பினது கிருபை இல்லை, உனக்கும் சேர்த்து சிலர் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு அப்படி சேர்க்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பட்டும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆதியாகமம் 49 வாசிக்க வேண்டாம், 22-23 போட்டிருக்கு. யாக்கோபு தம் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு எப்படி ஆசீர்வதிச்சான் தெரியுமா, ஆசீர்வதிச்சார் தெரியுமா? யோசேப்பு கனி தருகிற செடி. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, செடியில எப்படி கனி கொடுக்க முடியும்? மிளகா செடி இல்லை, அது திராட்சை செடி. நன்றி. என்ன தூக்கி விட்டாலும் கீழே போயிடுறிய. செடியில கனி கொடுக்க முடியுமா பாஸ்டர்? இப்ப வந்திருக்கிற ஹைபிரிட் சொல்லக்கூடாது. இவ்வளவு உண்டு தென்னை மரத்தில் தேங்காய் காய்ச்சதுன்னு. செடியில கனி கொடுக்க முடியாது. ஆனா யோசேப்புக்கு தகப்பன் கொடுத்த தீர்க்க தரிசனம், நீ செடியில கனி கொடுக்கணும். ஏன்னா நீ இப்பவே கனி கொடுத்தாதான் உன் 11 கோத்திரத்தை காப்பாற்ற முடியும். 30 வயசுலேயே நீ கனி கொடுக்கணும். நான் இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், கண்ணீரோடு சொல்றேன், 60 வயசுக்கு பிறகு பார்த்துக்கிடலான்னு சொல்லாதீங்க. இப்பவே நீ கனி கொடுக்கணும். இப்ப நீ கனி கொடுக்காவிட்டால் பூமியிலே உன் வம்சம் ஒளிந்து விடும். அதை ரட்சிக்கணும், அதை காப்பாற்றணும்னா சின்ன வயசுலேயே கனி கொடுக்கணும். கரங்களை உயர்த்துக்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு அழைப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரொம்ப சின்ன வயசுல இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க, நீ நினைக்கலாம், எனக்கு என்ன வயசாயிட்டு, எனக்கு என்ன வயசாயிட்டு, எனக்கு என்ன வயசாயிட்டு, எனக்கு என்ன வயசாயிட்டு, எனக்கு என்ன வயசாயிட்டு. கொஞ்சம் வாய்களை திறங்க. எனக்கு என்ன வயசாயிட்டுன்னு சொல்றியா? நீ இந்த வயசுல கனி கொடுக்கலன்னா உன்னை நம்பி இருக்கிற 11 கோத்திரம் செத்து போயிருமே. தம்பி கவனிமா, என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளவு சின்ன வயசுல ஏன் இவ்வளவு ஓடுறீங்க? என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரியவும் வேண்டாம், தெரியவும் கூடாது. ஆனால் என்ன அறிந்தவர்கள், என்னோட பழகினவங்க கேட்பாங்க, ஏன் இவ்வளோ ஓடுறீங்க, இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க? என்னை நேசிக்கிறவங்க, என் கூட பிரயாணிக்கிறவங்க கேட்பாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நான் மரத்தில் கனி கொடுத்த தாவீது
இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருந்தான். தாவீதுக்கு மரத்தில் கனி கொடுத்தா போதும், ஆரோனுக்கு கோல்ல கனி கொடுத்தா போதும். ஆனால் நான் செடியில் கனி கொடுக்கணும். ஏன்னா அவன் கோல்ல கனி கொடுத்தா போதும், அவன் நாட்கள் அப்படி. தாவீது மரத்தில் கனி கொடுத்தா போதும், ஆனால் ஏன் காலம் செடியிலேயே கனி கொடுக்கணும், செடியிலேயே கனி கொடுக்கணும். ஏன்னா என்னை நம்பி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. கை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை வாலிப பிள்ளைங்க உணர்றீங்க? தயவுசெய்து கையை உயர்த்திட்டு சும்மா உட்காராதீங்க. ஜெபம் பண்ண தெரியாதா? ப்ளீஸ் ஜெபிச்சு பழகுங்களேன். இந்த கூட்டம் முடியும் போது ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக. வாய் தரங்களேன். ஐயோ கீபோர்டில் கை வைங்க ராஜா, கொஞ்சம் வாங்க கூட. இதில் எவ்வளோ சப்போர்ட் தெரியுமா? இந்த வாய்களை தரங்க. நினைக்கிறீங்களா வயசு இருக்கு பார்த்துக்கலான்னு? நீ சேர்க்க தவறும் போது உன்னை சார்ந்திருக்கிறவர்கள் செத்து போக வாய்ப்புண்டு. சும்மா நினைக்கிறீங்களா? பாதியில ஜெபத்துல எழும்பி ஓடுறது சும்மா இல்ல. சிலருக்கு சேர்க்காம எழும்பாதீங்க, சிலருக்கு சேர்க்காம எழும்பாதீங்க. அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு 7 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, சேருங்க. பூமியில உன் வம்சம் ஒழியாமல் இருக்க, பெரிய ரட்சிப்பினால் ரட்சிக்கவும் ஆதரிக்கவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்னப்பா செய்த ரட்சகா? ரட்சகனை நீ என்ன செய்த? பட்டயத்தினால சண்டை போட்டியா? துப்பாக்கி எடுத்து சுட்டியான்னு கேட்ட அவன் சொன்னா வேற எதுவும் செய்யல, 7 வருஷம் உட்கார்ந்து தானியத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் என் குடும்பத்தை காப்பாற்ற. நான் சொல்றேன், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அத்தனை உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காப்பாற்றுவீங்க. கை தட்டுங்க. உன் குடும்பத்துல ஒரு ஆத்மா துர்மரணத்தில் போகாது. இனி இந்த சடைமான் குளத்துல மரணம் இல்லை. ரட்சிக்கப்படாம ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் எங்க பட்டணத்துல வராது. எசேக்கியேல் 14:20 வாசிக்க வேண்டாம். அந்த பட்டணத்திலே நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேர் அந்த பட்டணத்தில் இருந்தாலும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பித்துக் கொள்ளுவார்களே அல்லாமல் குமாரனையோ குமாரத்திகளையோ தப்புவிக்க மாட்டார்கள் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு கர்த்தர் சொல்றார். யாரெல்லாம் சொல்றாரு? நோவா. பின்னாடி புரியுற மாதிரி பேசுறேன்னா கொஞ்சம் எனக்காக கை உயர்த்தி காட்டுங்களேன், உங்களுக்கு புண்ணியமா போகும். இன்னும் கொஞ்சம் தைரியமா பேசுவேன்ல. நோவா, தானியேல், யோபு. சிரிப்பு வருதா? நோவா, தானியேல், யோபு. ஆனால் நான் சொல்கிறேன், என் தலையில் எண்ணெய் குறையாது, என் சட்டையில் இருக்கிற வெண்மை மாறாது. ஏன்னா நான் உண்மையாக ஊழியம் செய்வேன் பாருங்க. நான் சொல்கிறது புரியுதா? பாடம் எடுக்கிற டீச்சருக்கு ஒரு நாளும் தரித்திரம் வராது. டீச்சருக்கு சம்பளம் கரெக்டாக வரும். டீச்சருக்கு அடுத்தடுத்து பாடம் எடுக்கிறதுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் ஒழுங்காக கவனிக்காத பிள்ளைங்க 9ஆம் கிளாஸில் 3 தடவை தோக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் பிள்ளைங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னா, டீச்சரை ஏமாத்துறோம், டீச்சரை ஏமாத்தலை, நீ ஒன்றை ஏமாத்துறேன்னு. அது நான் கத்தி பேசுனதுனால அது எனக்காக வந்திருக்கு. கை உயர்த்துங்க. நோவா, தானியேல், யோபு இவங்க 3 பேரும் சாதாரணமானவங்களா பாஸ்டர்? ஜாம்பவான்கள். ஆனால் அவங்க நீதியினால தங்கள் ஆத்மாவை மட்டும்தான் காப்பாற்றிக்க முடியுமா? குமாரனையோ ஏமா கவனிங்க, குமாரத்தையோ ஒன்றும் இல்லை, பிள்ளை தான். தூதர்கள் வந்தால் நான் சொல்லுவேன், என்ன கண்டிப்பாக தூதர்கள் வந்தால் நான் சொல்லுவேன், ரெக்க உள்ள 2 தூதன் வந்திருக்கான்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் எழுப்பி நின்று ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு பிள்ளை தண்ணி குடிக்க எழும்பிடக்கூடாது, அண்ணான்னு பார்க்கறது. எப்போவாது திருந்திடணும் பாருங்க. நம்ம கொஞ்சம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு பாரம் வந்துட்டுன்னா அந்த பாரத்துக்குள்ள மூழ்கிடணும். அதை விட்டு வெளியே வராதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எங்க கணக்கு வாத்தியார் சொன்னார், இன்னைக்கு கணக்கு பரீட்சைக்கு நீ டிமிக்கி கொடுக்குற, ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ துணி எடுக்க போகும்போது என்ன நினைப்படான்னு சொன்னார். நினைக்கிறேன் இப்போ 25 கூட்டல் 25ன்னா 50ன்னு சொல்லிடுவேன். 73 + 23ன்னா கால்குலேட்டர் தான் போடணும். அப்ப அன்னைக்கு 10ஆம் கிளாஸ்ல ஒரு சாபம் கொடுத்தாரு எங்க சார்,
நீ துணி கடைக்கு போகும்போதும், மளிகை கடைக்கு போகும்போதும், கறி கடைக்கு போகும்போதும் என்ன நீ ஞாபகப்படுத்துவல்ல இல்லைன்னா பாருன்னு ஒவ்வொரு தடவை ராமகிருஷ்ணன் என்ன ஞாபகம் வருது. எங்கள் கணக்கு வாத்தியார், எனக்கு 2003 படித்தது 10ஆம் கிளாஸ். கணக்கு வாத்தியார் பேர் ராமகிருஷ்ணன், மறக்கலை. ராதாகிருஷ்ணன் மறக்கலை. முகம் மறக்கலை, கண்ணாடி மறக்கலை, அவர் போட்டிருக்கிற காக்கி கலர் பேண்ட் மறக்கலை. எனக்கு கொடுத்த சாபம். சிலர் இன்னைக்கு பேசும்போது கஷ்டப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியாது, ஃபியூச்சரில் யோசிப்பீங்க, எங்கெல்லாமோ கூட்டத்தில் கத்துனாங்களே கேட்காம போயிட்டோமே, என் போதகர் சொல்லை நான் கேளாமல் போனேனே. வருங்க, சபிக்கல, பயமுறுத்தல, உணர்த்துகிறோம். கைவெத்துறாமேன்னு சொல்லுங்க. அப்ப இவங்க எல்லாம் பெரிய ஜாம்பவான்களா இருந்தோம். தங்கள் நீதியினால தங்கள் ஆத்மாவை மட்டும்தான் என்ன செய்ய முடிஞ்சது. நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து என்னால என்ன மட்டும்தான் காப்பாத்திக்க முடியுதுன்னா அந்த வாழ்க்கை எண்ணத்திற்கு. ஆனால் அப்போஸ்தலர் 27-24 வாசிக்க வேண்டாம். பவுலுக்கு கப்பல்ல வந்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், பவுலே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டியதாக இருக்கிறபடியினால் உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அந்த கப்பல்ல எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? ஆதியா அப்போஸ்தலர் 27:37 போட்டிருக்கு. அந்த கப்பலில் 276 பேர் இருந்தார்கள். அப்போ ஒருத்தனால தன்னை தாண்டி தன் குமாரனை கூட தப்புவிக்க முடியாதபடிக்கு சேமிப்பில்லாத மனுஷர்கள் நடுவில் 276 பேரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு ஜெப வாழ்க்கையும் சேமிப்பும் இருக்குமானா இன்னைக்கு இந்த கூட்டம் முடிவில் குறைஞ்சது 2 பட்டணத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. கை தட்டுங்க பார்க்கலாம். என்னுடைய சேமிப்பு எத்தனை பேருக்கு அந்த பாரம் வருது? கண்ணை மூடி ஜெபிங்க. என்னால என்ன தாண்டி இன்னொரு ஆளை காப்பாற்ற முடியலையே. அப்படி உணர்ந்ததே இல்லை. என்ன, எவன் செத்தா நமக்கு என்ன, அப்படித்தானே? நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தேன். இதை சொல்லி நான் முடிக்கிறேன், போதும். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றவங்க கை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கடைசி நாள் ஒரு சகோதரனை கூட்டிட்டு வந்தாங்க ஜெபிக்க. அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தார். அந்த சபையினுடைய போதகரோடு இணைந்து என்ன ஜெபிக்க சொன்னார். குடிப்பழக்கத்துக்கு பயங்கர அடிமை, கையெல்லாம் நடுங்குது, நரம்பு தளர்ச்சி, குடிக்காம இருக்கவே முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிந்து. நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் இந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நேற்று ராத்திரி நம்ம கடைசியாக ஒரு வாலிபனுக்கு ஜெபிச்சோமே, அவன் தற்கொலை செய்து கொண்டான், கையை அறுத்துட்டு செத்துட்டான். அடக்காராதனைக்கு போகிறேன், சமாதானமாக முடியணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. அவர் ஃபோனை வச்சதுலேருந்து எனக்கு சமாதானம் கெட்டு போனது. அம்மா ஐயா கொஞ்சம் கவனிங்க, 1/4 மணி நேரம் அந்த நபருக்காக நாங்கள் ஜெபிச்சோம். சபையே ஜெபிச்சது. ஆனால் அந்த பாஸ்டர் அடக்காராதனைக்கு போயிட்டு வந்து என்கிட்ட சொன்ன சம்பவம் இன்னும் என்ன வேதனைப்படுத்தினது. என்ன சொன்னார் தெரியுமா? நான் உள்ள போகும்போது அந்த 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 இறந்து போன மனிதனுக்கு 3 சிறு பிள்ளைங்க, 2 வயசு, 1 வயசு, 6 மாதம், இந்த மாதிரி. அந்த சகோதரி இந்த ஊழியக்காரரை பார்த்துட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், இத்தனை ஊழியக்காரங்க சபையில் இருந்துட்டோம், என் புருஷனை உங்களால காப்பாற்ற முடியலையே பாஸ்டர்னு அழுதாங்களாம். அந்த வார்த்தை என்னை பயங்கரமாய் உடைத்தது. என்னால் ஐயா கொஞ்சம் கவனிங்களேன், ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை யாரோ கன்வென்ஷனுக்கு வரணும், கை தட்டணும், போகணும் இல்லைங்க. என் கண்ணு முன்னாடி சிலர் சாகுறாங்க, என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. அவங்களுக்கான சேமிப்பு என்கிட்ட இல்லை. அவங்களுக்கான சேமிப்பு என்கிட்ட இல்லை. ஆனால் பவுலுக்கு சொல்றாரு, நீ 276 பேரை காப்பாற்றக்கூடிய சேமிப்பு உங்ககிட்ட இருக்குன்னு. உங்களுக்கா பாரம் வரலன்னா அந்த பாரத்தை நான் எப்படி கொண்டு வர முடியும்? இவ்வளவுதான் நம்ம ஆவிக்குரிய நிலைமை. புரியுதா உங்களுக்கு? அவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இஸ் லைக் தட். ஆத்துமாக்களை பற்றிய கவலை இல்லாத வாழ்க்கை. அன்னையிலிருந்து பாஸ்டர் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, தாழ்த்தி சொல்றேன், எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் போதாதுன்னு தோணுது. இப்ப யாராவது என்னை கவனிக்காம போகும்போது எனக்கு அவங்க மேல கோபம் வர்றதை விட என் மேல எனக்கு கோபம் வருது.
அவங்களுக்கும் சேர்த்து நான் சேர்த்திருந்தா அவங்க ஒப்பு கொடுத்துருப்பாங்க தானே. புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். திருன்னு முழிக்கிறீங்க நிறைய பேர். என்ன பேசுனா உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியலையே. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு நான் பேச முடியாது. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண முடியாது. வலது கரங்களை உயர்த்தி இன்னைக்கு ராத்திரி என்னால் என்ன தாண்டி ஒருத்தனை கூட காப்பாற்ற முடியாதுன்னா என்ன ஒரு செத்த வாழ்க்கை நான் வாழ்கிறேன். என்னை தாண்டி ஒரு பெரும் கூட்டத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு எனக்குள்ள ஒரு சேமிப்பின் திட்டம் வரட்டும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்றைக்கு ராத்திரியிலிருந்து எத்தனை பேர் சேர்ப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? 2 நிமிஷம் வாயை திறந்து ஜெபிங்க. நான் முடிச்சிடறேன். சகோதரி கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிக்கலாமே. எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிக்கலாமே. கொஞ்சம் வாயை திறந்து. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்கிறத காட்டுங்க பார்க்கலாம். நல்ல கை உயர்த்தி. உங்களை தவறா நடத்தலையே. கொஞ்சம் கைகளை உயர்த்தி. நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேர் அந்த பட்டணத்தில் இருந்தாலும் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம்தான் தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர ஞானேஷ மட்டும்தான் காப்பாற்ற முடியுதுன்னா இது என்ன செத்த வாழ்க்கை. இது என்ன செத்த வாழ்க்கை. என்னால என் பிரசங்கத்தை மட்டும்தான் காப்பாற்ற முடியுது. என் ஊழியத்தை மட்டும்தான் காப்பாற்ற முடியுது. என் முன்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைகளை என்னால காப்பாற்ற முடியலையே. என் முன்னாடி இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற முடியலையே. ஜெபிக்க வரமாட்டேங்குது இல்ல சிஸ்டர். கைத்தட்ட சொன்னா கைத்தட்டுவோம். ஆர்ப்பரிக்க சொன்னா ஆர்ப்பரிப்போம். மன்றாட சொன்னா மன்றாட வரமாட்டேங்குது இல்ல. பழகல. வயிற்று வலிக்கும், கழுத்து வலிக்கும், கடன் பிரச்சனைக்கும் ஜெபிக்க பழகினதுனால ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க பழகல. ஆனா யோவான் ஸ்நானகன் என்ன செய்தான் தெரியுமா? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவன் போஜனமாக இருந்தது. அவனுடைய போஜனம் வலுவானதினால், அவனுடைய சேமிப்பு பலமானதினால் அவனுக்கு கிடைத்த கிருபை என்ன தெரியுமா? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில் திருப்புகிறவனாயிருந்தான். எலியாவின் ஆவி உடையவனாய் வந்தான். மறுபடியும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லுகிறேன். பழைய போஜனத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். பழைய அபிஷேகத்தை தர விரும்புகிறார். ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள கேளுங்க. என்ன தாண்டி என்னால யாரையாவது காப்பாற்ற முடிஞ்சதா? இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்கம்மா. தங்கச்சி, உங்களை தப்பா நடத்துறேன் நான். அந்த பிளாக் கலர் ஷால் தப்பா நடத்துறேனா? ஏமா உங்களை தான் தங்கச்சி. சும்மா திரும்பி எல்லாம் பார்க்காதீங்க. உங்களை தான் தப்பா நடத்துறேனா ஏதாவது? இல்லை. சத்தியம் புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறது புரியுதா? கவனிங்கம்மா கொஞ்சம். நான் ஊழியம் செய்யாமல் நான் காணிக்க வாங்க மாட்டேன். ஏதாவது நடக்கணும். அப்படி வயிற்றுக்கு ஊழியம் செய்கிற ஆள் இல்லைன்னா, எனக்கு ஊழியம் இல்லைன்னு நான் இங்கே வரல. சபைக்குள்ள ஏதாவது நடக்கணும். பெருங்கூட்டம் ரட்சிக்கப்படாதுங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு சின்ன கூட்டம் இருக்குல்ல உள்ள, அந்த கூட்டத்தோட ஆண்டவர் பேசட்டும். ஒரு தாக்கம் நடக்கட்டும். ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு ஊழியக்காரனா நான் இருக்க முடியாது. கர்த்தருடைய ராஜ்யம் இன்னைக்கும் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் கொண்டு. நீங்க அப்படி மந்தமா உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் செத்தவனா இருக்க முடியாது இல்ல. தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு நான் செத்தவனா வாழ முடியாது இல்ல சிஸ்டர். அவர் பேசின விதம் என்ன பேச வைக்குது. இன்னைக்கு அந்த பழைய போஜனம் உங்களுக்கு கிடைக்குமானால் நீங்களும் ஓட முடியும் நடப்பதை தாண்டி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு என்ன முடிவுன்னு பார்க்குறோம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ஆட்டம் பாட்டம் என்டர்டெயின்மெண்ட்டுடைய முடிவு என்ன? பாட்டம்லெஸ் பிட். வருத்தம், வேதனைக்குரியது. ஆனால் சத்திய நிலைன்னு இருக்கும். இது கஷ்டமா இருக்கும், இது வேதனையா இருக்கும். ஆனால் முடிவில் உங்களுக்கு அது கிரீடமாய் மாறும். நீதிமான் உங்க தலையில கொட்டட்டும், அது உங்க தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். என்னாச்சுங்க? ஆட்டம் பாட்டம்னு ஓடினவங்க நிலைமை என்னாச்சு?
கண்ணீர் தான் வருது, கண்ணீர் தான் வருது. என்ன இவங்க யார்? இவங்க தங்களுக்காகவும் சேர்க்கல, யாருக்காகவும் சேர்க்கல, சரீரத்துக்காக சேர்த்தார்கள். கரங்களை உயர்த்துங்க. ஒரு 5 நிமிஷம் அழுத்தத்தோடு ஜெபிக்கணும். நீங்க என்னை தாண்டி சிலரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு எனக்குள்ள ஒரு சேமிப்பின் திட்டம் வரணும். வேடிக்கை பாருங்க தங்கச்சி, இவ்வளவு தூரம் வந்துட்ட சொன்ன பிறகு நீ வேடிக்கைத்தான் பாப்பனா பாருங்க. மற்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒருத்தரை கூட நான் தப்ப விடக்கூடாது. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஒருத்தரை கூட நான் தப்ப விடக்கூடாது. என்னை தாண்டி ஒரு கூட்டத்துக்காக நான் சேர்க்கணும். இந்த சத்தியம் எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரங்களை உயர்த்துங்க. இந்த வார்த்தையை மட்டும் என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். என்னால என்ன மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னா இது எவ்வளவு பெரிய சுயநலமான வாழ்க்கை, இது எவ்வளவு ஒரு கேடான வாழ்க்கை. என்னை தாண்டி ஒரு கூட்டத்தை சேமிக்க, சேர்க்க, விடுவிக்க 276 பேரை பவுல் காப்பாற்றினது போல தங்கச்சி அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது நீ சேர்த்து வைக்கணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு 5 பேருக்காவது நீ சேர்த்து வைக்கணும். நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க, அப்பா கூப்பிடுங்க, அப்பா. நாம ஜெபிக்க போகிறோம். பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் ஆராதனை ஆராதனை அப்பா. கிடைக்க மாட்டேன் சாரி அப்பா. ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வாயை திறந்து அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரங்களை உயர்த்துங்க. நான் பாஸ்டர் கையில மைக்க கொடுக்கிறேன். என்னால என்ன தாண்டி ஒருத்தரையும் விடுதலையாக்க முடியலன்னா இது என்ன ஒரு செத்த ஆவிக்குரிய வாழ்க்கை. என் கண்ணு முன்னாடி ஜனங்கள் சாகிறார்கள். அவங்களுக்காக நான் சேர்த்திருந்தா என்னோட யாத்திரை பண்ணுகிற அவர்களையும் நான் தப்பு பண்ணியிருக்க முடியும். இந்த நாளிலிருந்து ஒரு அழுத்தம் சிலருக்குள் வரப்போகிறது. 2 விஷயம்தான், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். உங்கள் ஆத்மாவுக்காக நீங்க சேருங்க, உங்கள் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக சேருங்க. முழங்கால் படியிட முடியுங்க, முழங்கால் படியிடுங்க. அல்லாதவங்க யாரும் உட்கார வேண்டாம், எழும்பி நிற்க போகிறோம். தேவனுடைய பாரத்தை உணர்ந்தவர்கள் மாத்திரம் இந்த கடைசி காலத்தில் என்ன தேவையோ அதை ஆண்டவர் பேசியிருக்கிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். வேடிக்கை பார்க்காம 2 வார்த்தை ஜெபிங்க. 2 வார்த்தை கைகளை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கல. நான் முடிக்கிறேன். எதுக்குமா சிரிக்கிறீங்க? உப்பு கொடுக்க தானம்மா சொன்னேன். இன்னும் அந்த பாரம் வர மாட்டேங்குது இல்ல? உண்மையிலே உங்களை குறித்து நான் துக்கப்படுறேன். எனக்கு துக்கமா இருக்கு. இவ்வளவு தூரம் ஆண்டவர் பேசின பிறகும் ஒரே ஸ்கேல்ல போலாம்ல. தெரியல, நான் தான் தப்பு பண்றேன்னா தெரியல. கை உயர்த்துங்க. மற்றவங்க எல்லாரும் ஜெபிங்க, மற்றவங்க எல்லாரும் ஜெபிங்க. விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி மைல்டா போட்டு மற்றவங்க ஜெபிங்க பார்க்கலாம். அக்கா ஜெபிங்க, பின்னாடி பேசாதீங்க, பேசாதீங்க. மற்றவங்க வாய் திறந்து ஜெபிங்க. என் கோட்டையே
உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் உரத்த சத்தமாய் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். தேங்க்யூ. அதான் கரெக்ட். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமா. எல்லாரும் பாடுவோம். ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனு ஆராதனை உமக்கே தேவ பிரசன்னம் உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனு. அப்பா வந்துருங்கப்பா. ஆராதனை சத்தமா ஆராதனை அப்பா அப்பா. ஒரு 3 தடவை கை உயர்த்தி அப்பா 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 உங்களுக்கு அப்பா அப்பா சொல்லுங்க அப்பா. வெடிக்க பார்க்காதீங்கம்மா, கண்ணை மூடுங்கம்மா. அப்பா அப்பா இந்த கூடாரம் முழுவதும் தேவ பிரசன்னம். அப்பா உங்களுக்கு தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த எலோஹிம் எங்கள் நீதியே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேரு ஆராதனை உம. தெரிந்த பாடல் தானே, பாடலாமே. எங்கள் நீதியே இப்போ நல்ல கரங்களை அசைத்து சேர்ந்து ஆராதனை ஆராதனை உண்மையா அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே
முடிப்போம் ஆராதனை. வேடிக்கை பார்க்காதீங்க அண்ணே, 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 வேடிக்கை பார்க்க வேண்டாம் அண்ணே. அப்பா பின்னாடி இருக்கிறவங்க கூட நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்க கூட்டத்துக்கு வந்தவங்களா இருந்தா ஒரு வார்த்தை கண்ணை மூடி ஜெபிக்கலாம். இது கச்சேரி கூட்டம் இல்லை, இது ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிற இடம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபிக்க முடியுமா? ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடாதா? ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடாதா? ஆத்மாவுக்காக சேர்த்துற மாட்டீங்களா? எவ்வளவு தேவையோ அவ்வளவு என் ஆத்மாவுக்கு நான் கொடுக்க போகிறேன். 2 போஜனம் தேவைப்பட்டா 2 போஜனம் கொடுப்பேன். 1 மணி நேரத்துக்கு மேல தேவைப்பட்டா 1 மணி நேரத்துக்கு மேல கொடுப்பேன். என் ஆத்மாவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுப்பேன். என் ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதி. என் போஜனத்தை மாற்ற விட மாட்டேன். அதே அப்பமும் இறைச்சியும் கடைசி வரைக்கும் நான் சாப்பிடணும்னு சொல்றவங்க கைகளை தட்டி மாத்தாதீங்க. போஜனத்தை மாத்தாதீங்க. என்ன போஜனம் இவங்க சாப்பிட்டாங்களோ அதே போஜனம் இறங்கி வரட்டும். கைகளை தட்டும் போது கட்டாயம் இல்லாம விசனம் இல்லாம ஆவியானவர் பழைய போஜனத்தை தருகிறார். பழைய ஜெப ஆவி, பழைய அபிஷேகம், பழைய கிருபை பின் பகுதியில் சிலர் மேல இறங்கி வருகிறது. என் இடது பக்கத்தில் சில தாய்மார்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ இறைச்சி சாப்பிட்ட ஆளு ஏன் மாறிச்சுன்னு கேட்கலையா? உங்ககிட்ட பேசுற விதம் மாறி இருக்கு, சொப்பனம் தருகிற விதம் மாறி இருக்கு, வெளிப்பாடு மாறி இருக்கு, கண்ணீர் மாறி இருக்கு. கேளுங்க, என் பழைய போஜனத்தை திரும்ப தாங்க கேளுங்க. இது வேண்டாம்னு சொல்லுங்க. இது வேண்டாம், இது வேண்டாம். பழைய கண்ணீரின் ஆவி, அபிஷேகம், அபிஷேகம், வல்லமை, உடரகதனா, ரபலகதுரபா. அக்கினி, 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 பழைய வல்லமை, பழைய வல்லமை, ஃபயர், வல்லமை, 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 அக்கினி, அக்கினி, சரீரத்தால தாங்க முடியாது வல்லமை இறங்கி வருகிறது. சிலரை பிடிங்க, சிலரை பிடிங்க. அக்கினி நாளம் எதுவும் பழைய போஜனம். நீ திருமணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு போஜனம் தந்தேனே, அது மாறி இருக்கும். உனக்கு தெரியலையா? உன் வாலிப நாட்கள்ல நீ பருகிற போஜனம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. என்ன திருத்துங்க, என்ன சரிப்படுத்துங்க, என்ன அடிக்க, என்ன கொல்ல கூட செய்யுங்க. என் போஜனத்தை மாத்தாதீங்க. போஜனத்தை மாத்தாதீங்க. என் போஜனத்தை மாத்தாதீங்க. அழுது ஜபிக்கிற கிருபையை மாத்தாதீங்க. மன்றாடுகிற கிருபையை மாத்தாதீங்க. அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட ஆளு இன்னைக்கு தண்ணி குடிக்கிறியே, ஓடுன ஆளு நடக்கிறியே. கேளு, கேளு. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். உள்ளவன் எவனோ ஒரு மகிமை இறங்கி வருது, இறங்கி வருது வல்லமை. அஸ்திபாரங்கள் அசைகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அஸ்திபாரம் அசைகிறது. பொல்லாத சாத்தானே, இனி உனக்கு இடமில்லை. சூறை செடியை விட்டு எலியாக்கள் எழும்புகிறார்கள், எழும்புகிறார்கள். வல்லவாய் பெற்றுக்கொள்ளுங்க. உன் பழைய போஜனம், உன் பழைய அபிஷேகம். என்ன மாத்துங்க, என்ன திருத்துங்க. ஆனா என் போஜனத்தை மாத்தாதீங்கன்னு கேளுங்க. என் அழைப்ப மாத்தாதீங்க. என் கிருபை எடுக்காதீங்க.
உங்க பரிசுத்த ஆவி என்ன விட்டு நீக்கிறாதீங்க. போஜனம் மாறினதுனாலதான் ஓடுனவங்க நடக்கிறோம். வைராக்கியம் போச்சு. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு, ஆராதனை உமக்கே. சேர்த்தால் போதாது, உங்கள் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிற நீங்க இருக்கிற சிலர் பட்டணங்களுக்காக சேர்க்க போகிறீர்கள், ராஜ்யங்களுக்காக சேர்க்க போகிறீர்கள், கைவிடப்பட்ட கிராமங்களுக்காக சேர்க்க போகிறீர்கள். உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணும். இந்த 2ஆம் நாளிலேயும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய தாசனை கொண்டு நமக்கு நல்ல வல்லமையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எச்சுவே வைக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய பிரச்சனத்தை உணர்ந்தோம், நம்முடைய மகிமையை உணர்ந்தோம், நம்முடைய வார்த்தையை உணர்ந்தோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த 2ஆம் நாளில் நம்முடைய தாசனை கொண்டு நம்முடைய ஜனங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்தேன், பலனுள்ள வார்த்தையை கொடுத்தேன், உணர்வுள்ள வார்த்தையை கொடுத்தேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை கேட்ட வல்லமையில தேவனுடைய வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு இதை நாங்கள் தங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் கர்த்தருடைய அனல் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நாளை நடக்கிற கூட்டங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதில் கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லாரோடு கூட சேர்த்தமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த தேவனுடைய தாசனுடன் கூட இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. கரங்களை வைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.